எல்லோருக்கும் வணக்கம். கிராம உத்தியோகத்தர் சேவையில் தரம் 3க்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்காக நடத்தப்படுகின்ற போட்டி பரீட்சைக்கான 2025 நவம்பர் மாத வழிகாட்டல் செயலமர்வு தொடரில் மொழி பிரயோகம் மற்றும் கிரகித்தல் என்று அழைக்கப்படுகின்ற முதலாவது வினாத்தாளுக்கான வழிகாட்டல் செயலமர்வு 2வது செயலமர்வில் சந்திக்கிறோம். ஏற்கனவே ஒரு பயிற்சி வினாத்தாள் உங்களுக்கு பதிவிடப்பட்டிருந்தது. அந்த பயிற்சி வினாத்தாளில் 2 உரைப்பகுதிகளை மட்டும்தான் பேசியிருந்தேன். உண்மையாகவே அந்த 2 உரைப்பகுதிகளையும் கூட நான் முழுமையாக பேசி இல்லை. நீங்கள் ஆரம்ப செயலமர்வில் இருக்கிற போது அதனுடைய ஆழம் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஒரு உரைப்பகுதியை பகுப்பாய்வு செய்து அதற்குள்ளாக கிட்டத்தட்ட நாங்கள் 5 வகையான வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு ஒரு உரைப்பகுதிக்குள்ளேயே படித்துக்கொள்வோம். ஒரு பகுப்பாய்வு ரீதியான கற்றல் என்று சொல்லுகிறது, ஒரு அனலிஸ்டிக் ஸ்டடி. அதை செய்கிறது தான் எங்களுடைய நோக்கம். என்னுடைய வகுப்பில் ஆக குறைந்தது ஒரு 10 செயலமர்வில் கலந்து கொண்ட பிள்ளைகள் தன்னுடைய தாய்மொழியில இருக்கக்கூடிய எந்த ஒரு உரைப்பகுதியையும் எதிர்கொண்டு அதுக்கு இருக்கக்கூடிய மிக நுணுக்கமான பொருளையும் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். சரிதானே? என்னை பற்றிய நம்பிக்கை அது. பல பிள்ளைகள் அதை நிரூபித்திருக்கிறார்கள். இறுதியாக 2023ஆம் ஆண்டு இலங்கையின் அதி உயர் சேவை என்று சொல்லப்படுகிற இலங்கை நிர்வாக சேவை, சுப்ரீம் சர்வீஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா, அதில் தெரிவு செய்யப்பட்ட 47 பேரில் 11 பிள்ளைகள் தமிழ் பிள்ளைகள். அந்த 11 பேரும் என்னுடைய மாணவர்கள் அல்லது மாணவிகள் என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு பெருமை. சரிதானே? இப்போ உங்களுடைய ஆசிரியர்களாக இருக்கிற அப்ரோஸ், சிராஜ் 2 பேரும் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மாணவர்கள். அப்போ அதுபோல நீங்களும் நாளைக்கு பெரிய இடங்கள்ல கௌரவமான இடங்கள்ல இருக்கிற போது அதனுடைய ஆரம்பமாக கிராம அலுவலர் பதவி என்பது இருக்க வேணும். அதுக்கு பிறகு உயர்ந்த பதவியோடு போகிறபோது நான் சொல்லி பெருமை அடைய வேணும், அவங்க எல்லாம் நம்மகிட்ட படித்த பிள்ளைகள் என்று சொல்லி. சரிதானே? நாங்கள் பாடசாலை கல்வியில எங்களுடைய வாசித்தல் என்பது ஒரு முறை சார்ந்ததாக இல்லை. ஏனென்றால் பாடசாலை ஆசிரியரோ அல்லது ஒரு தனியார் கல்வி ஆசிரியரோ அந்த விடயத்தை படித்து அதனுடைய சாராம்சத்தை கேள்வி உடைகளாக மாற்றி எங்களுக்கு தந்திருப்பார்கள். அதை நாங்கள் மனனம் செய்து சென்று பரீட்சைகளில் தோற்றி ஒரு மாதிரி வெற்றி அடைந்திருப்போம். இப்போது அப்படி அல்ல. உங்களுடைய சொந்த திறமைகளை மதிப்பீடு செய்வதற்கான பரீட்சையாக இந்த பரீட்சை அமைய போகுது. அப்ப இந்த இடத்துல என்னுடைய தாய்மொழியில தரப்பட்ட ஒரு விடயப்பரப்ப முழுமையாக என்னால் புரிந்து கொள்ள முடியும் என்கிற அந்த திறன் உங்கள்கிட்ட இருக்க வரும். இதுல எதையும் பாடமாக்க தேவையில்லை, எதையும் தலையில காவி கொண்டு போக தேவையில்லை. உங்களுடைய பயிற்சியும் உங்களுடைய முயற்சியும் உங்களை மிகுந்த ஆளுமை உள்ளவர்களாக மாற்றும். இதுதான் நான் சொல்லித்தரக்கூடிய விடயம். சரி, இப்ப நாங்கள் செயலமர்வு தொடருக்குள்ள வினாத்தாளுக்கூடாக எங்களுடைய செயலமர்வை தொடருவோம். ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கக்கூடிய முதலாவது வினாத்தாள். இந்த வினாத்தாளினுடைய வினா வடிவம் தரப்பட்ட உரைப்பகுதியினுடைய பிரதானமான கருத்தை ஒரு சிறு வாக்கியத்தில் எழுதுதல் என்பது. சர்வ நிச்சயமாக நாங்கள் இந்த கேள்விக்குரிய விடையை மட்டும் படிக்க போவது அதுல தெளிவாயிருக்கு. இது ஒரு தனி வாக்கியத்தில் எழுதுவது மட்டும் எங்களுடைய நோக்கமாக இருக்க போவது இல்லை. இதை விட பல விடயங்களை ஆராயும். இப்ப தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த முதலாவது உரைப்பகுதி ஏற்கனவே நாங்கள் கதைச்சு இதற்குரிய சாராம்சம் எல்லாம் எழுதி முடிஞ்சு இருந்தாலும் நான் இன்றைக்கு உங்களோட திரும்ப இந்த உரைப்பகுதியை பற்றி பேசிட்டு தான் நாங்கள போக போகிறோம். சரியா? இப்படி ஒரு உரைப்பகுதி தரப்பட்டால் இதற்குள்ள இருந்து கேள்விகளும் கேட்கலாம். பந்திகளை தந்து போட்டு அந்த பந்தியில இருந்து விடி எழுதும்படி 5 கேள்விகளை தரலாம். அது மட்டுமல்ல, சில வேளைகளில் இந்த உரைப்பகுதிகளில் இருந்து கூற்றுக்களை தந்து அந்த கூற்றுக்கள் சரியானவையா தவறானவையா, ஆம் அல்லது இல்லை என்று மதிப்பீடு செய்கிற விதமாகவும் உங்களோட கேள்விகள் கேட்கலாம். சரியா? எனக்கு யாராவது சொல்லுங்க, இந்த உரைப்பகுதியில தரப்பட்ட உரைப்பகுதியை வாசித்து கீழ்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க என்று கேட்கப்படுமாக இருந்தால் இந்த உரைப்பகுதியிலிருந்து எத்தனை வினாக்களை தயாரித்துக் கொள்ள முடியும்? பிள்ளையாக விட சொல்றோம் யோசிக்க தேவையில்லை. பிள்ளைகள், உங்களுடைய முயற்சியை நீங்க செய்யலாம். உங்களுடைய எத்தனம் வரவேற்கப்படுகிறது. முழுவதும் தெரிஞ்சா நீங்க ஏன் இங்க படிக்கிறதுக்கு வாரீங்க? தேவையில்லையே. நீங்கள் இது மாதிரியான ஒரு செயலமர்வு நடத்தி கொண்டிருப்பீங்க. அப்ப அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. நீங்கள் சரிதானே? இந்த உரைப்பகுதிக்குள்ள இருந்து எத்தனை கேள்விகள் உங்களால் கேட்க முடியும்? தரப்பட்ட உரைப்பகுதியை வாசித்து கீழ்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க என்று கேட்கப்படுமாக இருந்தால் எத்தனை வினாக்கள் தயாரிக்க முடியும்?
யாராவது முன் வந்தா அவங்கள்ட்ட கேட்பேன், இல்லைன்னா நான் கேட்கிற பிள்ளை சொல்ல வேணும் பதில். யார் முன்னுக்கு வாரீங்க? யாரோ ஒரு சகோதரி பானுவா வந்துட்டு போயிட்டாங்க கொள்வது. மகள் வாங்கம்மா பாப்போம். இசானா பானு. ஓகே, 3 கேள்விகள். அப்படியே ஒன்றிலே இருங்கம்மா, போக வேண்டாம். இசானா பானு, 3 கேள்வியும் சொல்லுங்க, என்னென்ன கேள்வின்னு நான் பார்ப்போமே. கேளுங்க, பரவாயில்ல. நீங்க பேசுறது எங்களுக்கு விளங்க இல்லை, பரவாயில்ல, திருப்பி கதைங்க. அஞ்சல் திணைக்களத்தின் நிதி இழப்பீடுகளை கேள்வியாவா கேட்க சார்? கேள்வியாவா கேட்க? கேள்வியாக கேட்கணும். கேள்வியாக கேளுங்க, பரவாயில்ல. அஞ்சல் திணைக்களத்தினால் உறப்படும் அதிகரித்த நிதி இழப்புக்கான காரணம் என்ன? என்ன காரணம் சொல்ல போறீங்க? அஞ்சல் திணைக்களத்தினால் உறப்படும் அதிகரித்த நிதியியல் இழப்புகளுக்கான காரணம் என்ன? காரணம் வந்து இது தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்து நிதியியல் இழப்புகளுக்கான காரணம். நிதியியல் இழப்புகளுக்கான காரணம் நட்டம். நட்டத்துக்கான காரணங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்க அந்த ஒரு பகுதியில இல்ல. நட்டத்துக்கான காரணங்கள் சொல்லப்பட்டில்லை. ஆனா நட்டத்தோட தொடர்புபடுத்தி வேறொரு கேள்வி சொல்லலாம். என்ன கேள்வி சொல்லலாம்? பணிகள் பன்முகப்படுத்தப்படவில்லை சார். முகமது பண்ணணுமா? ஒரு ஆளை கொடுக்கிற போது கொடுக்க கூடாதா? பானு சொல்லுங்க. பணிகள் பன்முகப்படுத்தி விரிவுபடுத்தாதான் அங்க இழப்புகள். ஒரு ஆள் பேசுகிற போது மற்ற பிள்ளைகள் பேசாதீங்க பிளீஸா. சரியா? முதல்ல அந்த பானு சொல்லட்டு, நான் பிறகு அவங்களுக்கு தாரன் வாய்ப்பு. சொல்லுங்கம்மா. நீங்க பண்ணிட்டேன், மைக் ஓன் பண்ணிட்டு சொல்லுங்க. அந்த இது நிதியல் அந்த பணிகள் வந்து பன்முகப்படுத்தாத சுட்டிதான் அதுல வந்து நிதியல் இழப்புகள் வந்து அதிகமாயிக்கு. கேள்வி என்ன? கேள்வி வந்து அஞ்சல் திணைக்களத்தினால் அதிகரித்த நிதியல் இழப்புக்கான காரணம் என்ன? நிதியல் இழப்புக்கான காரணம் சொல்லி இருக்காங்களா? எந்த காரணம் சொல்ல போறீங்க நீங்க எனக்கு? அந்த பணிகள் வந்து பன்முகப்படுத்தப்படவில்லை, அதுதான் காரணமாக சொல்லியிருக்காங்க. சரி பாப்போம். இந்த கடைசியா இன்னொரு தம்பி வந்தாங்க தானே, நான் சொன்னேன் கொஞ்சம் அவங்க ஒண்ணுக்கு வாங்க. பானு பண்ணுங்கம்மா. தம்பி ஒரு நாள் பேசுனீங்க இப்போ. முகமட்ரியா சார் அந்த நீண்டா பணிகள் பன்முகப்படுத்தி விரிவுபடுத்தாதாலதான் அந்த அடுத்தது தொழில்நுட்ப சரியான தொழில்நுட்ப இல்லாததால அங்க நிதி இழப்பு ஒன்று இருக்கி, அதால நம்ம நிதி இழப்புன்னு சொல்றாங்க. இல்லையா? உண்மையாக இங்க நிதியியல் இழப்புக்கான காரணம் சொல்லப்பட்டில்லை. இப்போ சார் நான் சொல்றேன். ரிஸ்லா பேசுங்க. பணிகள் ரிஸ்லா கதைங்க. அஞ்சல் திணைக்களத்தினால் ஏற்படக்கூடிய அந்த அதிகரித்த நிதி இழப்புகளை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு வழியாத்தான் அவங்க சொல்றாங்க. தொழில்நுட்பத்தை முழுமையா பயன்படுத்துற விதமா பணிகளை வந்து எங்களுக்கு வந்து பன்முகப்படுத்தலும். சரி, கிரேட். முதலாவது கேள்வி, அஞ்சல் திணைக்களத்தினால் ஏற்படும் அதிகரித்த நிதியியல் இழப்புகளை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறை யாது? அஞ்சல் திணைக்களத்தினால் ஏற்படுத்தப்படும் அதிகரித்த நிதியியல் இழப்புகளை கட்டுப்படுத்துவதற்கு சிபார்சு செய்யப்படும் வழிமுறை யாது? என்ன வழிமுறை சொல்றாங்க? வழிமுறை தான் வந்து தொழில்நுட்ப வளர்ச்சியால இப்ப வளர்ச்சி அடைஞ்சிக்கக்கூடிய பணிகளை வந்து பிரிவுபடுத்தணும்னு சொல்றாங்க. மேம்பட்ட தொழில்நுட்பங்களின் முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ளும் விதத்தில் பணிகளை பயன்படுத்துவதன் மூலம் வருமானத்தை வந்து வருமானத்தை உயர்த்தக்கூடிய விஷயங்களை மேற்கொண்டு அந்த சுமையை வந்து குறைச்சி வந்து செலவுகளை கட்டுப்படுத்தி அதுல வர பிரச்சனையை வந்து எதிர்நோக்கியலும்னு சொல்றாங்க. சரி, இது ஒரு கேள்வி. இது அஞ்சல் திணைக்களத்தினால் ஏற்படும் அதிகரித்த நிதியியல் இழப்புகளை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளாக உரையாசிரியர் இதை சொல்லுகிறார்.
என்று கேட்டா ஒரு கேள்வி. வேற எத்தனை கேள்வி கேட்கலாம்? ரெஸ்ட்லா பேசுங்க தொடர்ந்து. எத்தனை கேள்வி கேட்கலாம்? சரி, இப்ப பாருங்க, நான் கொஞ்சம் பேசிக்கொண்டு வரேன். அடுத்த பகுதிக்கு வரைக்கும் பிள்ளைகள் ரெடி ஆகணும். இதுக்குள்ள முதலாவது, அஞ்சல் திணைக்களத்தில் காணப்படும் எத்தனை வகையான குறைபாடுகள் கூறப்படுகிறது? அஞ்சல் திணைக்களத்தில் காணப்படுகின்ற எத்தனை வகையான குறைபாடுகள் உரைப்பகுதியில் சுட்டிக்காட்டப்படுது? எத்தனை வகையான குறைபாடு சுட்டிக்காட்டப்படுது? விட சொல்லுங்களா, பிரச்சனை இல்லை. அஞ்சல் திணைக்களத்தில் எத்தனை? 2 குறைபாடு. கிரேட். என்னென்ன குறைபாடு என்று சொல்லுங்க ரஸ்லா. அது சார், இந்த தொழில்நுட்பங்களை முழுமையா பயன்படுத்தாமையும் அந்த பணிகளை பன்முகப்படுத்தாமையும். இல்லையம்மா, அது வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு வழியா சொல்லப்பட்டிருக்கே தவிர குறைபாடாக உரையாசிரியர் வேற 2 விஷயங்களை சுட்டி காட்டுகிறார். அஞ்சல் திணைக்களம் சொல்லுங்க. அதாவது அஞ்சல் பணிகளோட தொழிற்பாடு வந்து மாற்றம் எதுவுமே அடையாம அதே மாதிரியே இருந்துட்டு அந்த பழசு மாதிரியே அப்படியே இருக்குது. பெருமளவுக்கு காணப்படுதல் உண்டு. ரெண்டாவது சொல்லுங்க. தொழில்நுட்பங்கள் வந்து முழுமையா பயன்படுத்தாமையும் இருக்குது. இல்ல இல்ல, வேற ஒன்று வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கு. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளல. நிதியியல் இழப்புகள் திணைக்களத்தினால் ஏற்படுத்தப்படுகின்ற அதிகரித்த நிதியியல் இழப்புகள். அப்ப முதல் கேள்வி, அஞ்சல் திணைக்களத்தில் உரையாசிரியர் சுட்டி காட்டுகிற 2 வகையான குறைபாடுகள் எவை என்று கேள்வி கேட்கப்பட்டால் பதிலளிக்கக்கூடியதாக இருக்க வேணும். அஞ்சல் பணிகளின் தொழிற்பாட்டு அமைப்பு மாற்றமின்றி காணப்படுவது. 2வது, அஞ்சல் திணைக்களத்தினால் ஏற்படுத்தப்படுகின்ற அதிகரித்த நிதியியல் இழப்புகள். சரி, 2வது அதிகரித்த இன்னொன்று. 2வது கேள்வி, வருமானத்தை உயர்த்திக் கொள்வதற்கான வழிமுறையாக உரையாசிரியர் எதனை பரிந்துரைக்கிறார்? வருமானத்தினை அதிகரித்துக் கொள்வதற்கான வழிமுறையாக உரையாசிரியர் எதனை பரிந்துரைக்கிறார்? தர்மி பேசுங்க. மேம்பட்ட தொழில்நுட்பங்களில் முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ளும் விதத்தில் பணிகளை பன்முகப்படுத்துதல் வேண்டும் என்று சொல்றது. 3வது கேள்வி, செலவினை கட்டுப்படுத்துவதன் மூலமாக அடையப்படத்தக்க ஒரு துணை நோக்கம் குறிப்பிடப்படுகிறது. அது என்ன? அரசாங்கத்தின் இறைத்தொழிற்பாடுகள் மீதான சுமையினை குறைப்பது. சரி, அஞ்சல் திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்படத்தக்க 2 விதமான நடவடிக்கைகளை உரையாசிரியர் பரிந்துரைக்கிறார். அவையவை? இது 4வது கேள்வியா? சார், क्वेश्चन ரிட்டர்ன் கேளுங்க. திருப்பி சொல்றேன். அஞ்சல் திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட வேண்டிய 2 வகையான கர்மங்களை உரையாசிரியர் பரிந்துரைக்கிறார். அவையவை? பணிகளை பன்முகப்படுத்துதல் சார். அடுத்தது விரிவுபடுத்துதல். வேற விதமாக வருமானத்தை உயர்த்தி கொள்ளுதல், அரசு செலவினங்களை கட்டுப்படுத்துதல். வருமானத்தை அதிகரிப்பது, செலவினத்தை கட்டுப்படுத்துவதுங்கிற 2 வழிமுறைகளை உரையாசிரியர் பரிந்துரைக்கிறார். 5வது கேள்வி, இந்த உரைப்பகுதியின் நோக்கம் யாது? இந்த உரைப்பகுதியின் நோக்கம் யாது? அஞ்சல் திணைக்கள நிதியியல் இழப்புகளை தடுத்து அதன் வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கும் செலவினங்களை கட்டுப்படுத்துதல் என்பதே உரைப்பகுதியின் நோக்கம். அஞ்சல் திணைக்களத்தின் மேம்பாட்டுக்கான ஆலோசனைகளை வழங்குவது. வழங்குதா? பாருங்க, இந்த பகுதிக்குள்ள 5 கேள்வி இருக்கு. என்ன அப்போ இப்படியாக ஒரு உரைப்பகுதியை நாங்கள் பகுப்பாய்வு செய்து எங்களால பார்த்து கொள்ள முடியுமாக இருந்தால் அவர் இதை சுருக்கமாக என்று கேட்டா என்ன, அல்லது கீழ்வரும் வினாக்களுக்கு விடியலையும் கொண்டு கேட்டால் என்ன, எதை கேட்டால் நல்ல கூட்டுக்களை தந்து ஆம் இல்லை என்று சொல்லி விடியளிக்க சொல்லி கேட்டால் என்ன, எங்களால முடியும். அப்போ இந்த செஷன் நோக்கம் என்னுடைய பிள்ளைகள், இதுல நம்பி வரக்கூடிய கொஞ்சம் பிள்ளைகள் இருக்கிறாங்க தானே, அவங்களுடைய திறனை மேம்படுத்தி விடுகிறது. இதுவரையிலே அவர்கள் எப்படி இருந்தார்களோ எனக்கு தெரியாது. அவர்கள் ஒரு பந்தியை வாசித்தால் அதுல இருக்கிற பொருளை மாறி விளங்கிக் கொள்ளக்கூடாது. முதலாவது, அதாவது திரிவு வரக்கூடாது. 2வது, அந்த பொருள் விளங்காமல் அவர்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது, ஐயம் வரக்கூடாது. ஐயம், திரிவு
என்கிற ரெண்டு விஷயமும் இல்லாமல் போகிற விதமாக அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் என்னுடைய நோக்கம். ஐயம் திரிவர கற்றல். சரியா? இப்ப நாங்கள் 3வது உரை பகுதிக்குள்ள போவோம். நீங்கள் சில பேர் வீடு எழுதி கொண்டு வந்திருப்பீங்க என்று நினைக்கிறேன். பரவாயில்லை, சரிதானே? நாங்கள் பார்ப்போம். கொஞ்சம் இது 2 பக்கத்துல பங்கிட்டு வருது, இடையில ஒரு கேப் வருது. பரவாயில்ல பிள்ளைகள், பார்த்துக் கொள்வோம். நானும் நீங்களுமாக சேர்ந்து 3வது உரை பகுதியை வாசிக்க போகிறோம். எல்லோருக்கும் கேள்வி தெரியுமென்னு நினைக்கிறேன். புதியவர்களுக்காக சொல்லுகிறேன். கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு உரைப்பகுதியினதும் பிரதான கருத்தினை ஒரு சிறு வாக்கியத்தில் எழுதவும். சிறு வாக்கியத்தில் எழுதுதல் என்பது 9 சொற்களுக்கு குறையாமலும் 13 சொற்களுக்கும் மேற்படாமலும் இந்த உரைப்பகுதியிலே பேசப்படுகிற பிரதானமான கருத்தினை ஒரு வசனத்துல கொடுப்பது. ஒரு வசனத்துல கொடுக்கவும். சரிதானே? இதுதான் எங்களுடைய நோக்கம். சரி, இப்ப நான் பிள்ளைகளை 3வது உரைப்பகுதிகளில் கூட்டிக் கொண்டு போகிறேன். வாசிப்போம். பின்பற்றப்பட்ட கட்டுப்பாட்டு வழிமுறைகள் நோய் பரவலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு உதவியளித்த அதே வேளை உள்நாட்டு பக்கத்தில் பொருளாதார நடவடிக்கை மீது இவை கணிசமான எதிர்மறையான தாக்கத்தினை கொண்டிருந்தன. விடுமுறைகளை பிரகடனப்படுத்தல், ஊரடங்கு, மட்டுப்படுத்தப்பட்ட பொது சேவைகள் மற்றும் பயணிகள் போக்குவரத்துக்காக விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களை மூடுதல் உள்ளடங்கலாக மனித நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஏனைய வழிமுறைகள் என்பனவும் பல முக்கிய பொருளாதார துறைகளுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். சமூகத்தின் பாரிய பகுதியினர் வருமானம் மற்றும் வாழ்வாதாரங்களை இழக்க நேரிடுவதனால் இதனது சமூக பொருளாதார தாக்கம் விரிவானதாக இருக்கும். திருப்பி வாசிப்போம். பின்பற்றப்பட்ட கட்டுப்பாட்டு வழிமுறைகள் நோய் பரவலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு உதவியளித்த அதே வேளை உள்நாட்டு பக்கத்தில் பொருளாதார நடவடிக்கை மீது இவை கணிசமான எதிர்மறையான தாக்கத்தினை கொண்டிருந்தன. விடுமுறைகளை பிரகடனப்படுத்தல், ஊரடங்கு, மட்டுப்படுத்தப்பட்ட பொது சேவைகள் மற்றும் பயணிகள் போக்குவரத்துக்காக விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களை மூடுதல் உள்ளடங்கலாக மனித நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஏனைய வழிமுறைகள் என்பனவும் பல முக்கிய பொருளாதார துறைகளுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். சமூகத்தின் பாரிய பகுதியினர் வருமானம் மற்றும் வாழ்வாதாரங்களை இழக்க நேரிடுவதனால் இதனது சமூக பொருளாதார தாக்கமும் விரிவானதாக இருக்கும். சரி, இப்போ என்னுடைய வளமையான கேள்விக்குள்ள வருகிறேன். இந்த உரைப்பகுதியை, இந்த செய்தியை வழங்கிய உரையாசிரியருடைய நோக்கம் என்ன? எனக்கு சாராம்சம் சொல்லக்கூடாது, இதை ஏன் எழுதினார் என்று சொல்லணும். தர்மி பேசுங்க. சொல்லுங்கம்மா. நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு எடுத்த நடவடிக்கையினால் சில பாதக செயற்பாடும் இடம்பெற்றது சொல்றவாறு. பாதக செயற்பாடும் என்று சொல்லுகிற போது அந்த உண்மையினுடைய கருத்து என்ன? பொருளாதாரத்தில் தாக்கம். இல்ல, நான் கேட்டது பாதக செயற்பாடும் என்று சொல்றீங்க தானே? ஓ, அந்த என்பதனுடைய கருத்து என்ன? இவ்வளவு மோசமாக கேள்வி கூட அப்படியா? பாதக செயற்பாடும் ஏற்பட்டது என்றால் அதனுடைய அர்த்தம் ஏதோ யோசிச்சு தானே சொல்லி இருப்பீங்க. ஒரு சாதகமான செயற்பாட்டுக்காக சாதகமாகவும் ஏற்பட்டது, அந்த சாதகமும் இருந்தது என்று சொல்ல வாரீங்க. அதான் கேள்வியா? அப்ப நோய் கட்டுப்பாட்டு வழிமுறைகள் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தி இருக்குது? எத்தனை விதமான பொருளாதாரத்துல பாதகத்தை ஏற்படுத்திட்டீங்க சார். ஏற்படுத்திருக்கு. வேற சமூக பொருளாதார பாதிப்பு ஏற்படுத்தும். ஒரு ஆள் பேசுற போது மற்ற குறுக்கறகாதீங்கடா. தருவன் உங்களுக்கு வாய்ப்பு. சொல்லுங்க தர்மி. திருப்பி ஒருக்கா கேளுங்க சார். நான் கேட்டது நோய் கட்டுப்பாட்டு வழிமுறைகளினால எத்தனை விதமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, எத்தனை விதமான தாக்கங்கள்?
கேள்வி விளங்கு இல்லையா? கட்டுப்பாட்டு கட்டுப்பாட்டு வழிமுறை கட்டுப்பாட்டு வழிமுறைகளினால எத்தனை வகையான தாக்கங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்குது, அல்ல எத்தனை விதமான தாக்கங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு? அது அது நிறைய சொல்றாங்க சார். உடனே நிறைய சொல்றாங்களா? இரண்டு சரி, பாப்போம், கொஞ்சம் யோசிப்போமே. இசானா, பானு கொஞ்சம் பொருளாதாரத்துல ரெண்டுலயும் சொல்றேன். ரிஸ்லா பேசுங்க, கேட்போம். பொருளாதார நடவடிக்கைகள்ல, பொது சேவைகள்ல, பயணிகளோட போக்குவரத்து சேவைகள்ல வந்து பாதிப்பை செலுத்திக்குதுன்னு சொல்றாரு. சபி, ரொம்ப நேரமாக காத்திருக்கிறீங்க, பேசுங்க. சார், இதுல இதுல வர்ற நோக்கம் என்னன்னா, அந்த நோய் கட்டுப்பாட்டு அந்த வழிமுறையிட தாக்கம் அத பத்தி சொல்றாரு. அது ரெண்டு வகையானது, ஒன்று சாதகமாகவும் ஏற்படுத்துது, பாதகமாகவும் ஏற்படுத்துது. ஆன்சர் என்னன்னா, நோய் கட்டுப்பாட்டு வழிமுறைகளின் சாதகமான பாதகமான தாக்கங்களை பேசுவதற்கு நோக்கமாக இருக்கு. சாதகமான தாக்கம் என்னம்மா? சாதகமானதா அந்த நோயை கட்டுப்படுத்த முடியுது, அதான் சாதகம். நோயை கட்டுப்படுத்த. சரி, பாதகமான தாக்கம் என்ன? பாதகமான அந்த பொருளாதாரம், இந்த போக்குவரத்து எல்லாம் கட்டுப்படுத்துறதால பொருளாதாரம் இந்த குறையுதுன்னு சொல்றாரு. அடுத்தது காரணம் சொல்ல வேண்டாம், எதனால என்று சொல்ல வேண்டாம், விளைவு மட்டும் சொல்லுங்க. நீங்க முதலாவது காரணம் சொல்ல வேண்டாம், விளைவு மட்டும் சொல்லுங்க. முதலாவது சொன்னீங்க நோய் பரவலை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடிந்தது. பாதகம் என்னன்னா பொருளாதாரம் வீழ்ச்சி அடையுது. சமூக பொருளாதாரம் சமூகமும் பொருளாதாரமும் பின்தங்குது. கிரேட். அடுத்தது கேட்கிறேன் நான், அப்படியே இருங்க சபி. இந்த கட்டுப்பாட்டு வழிமுறைகள் இங்க எத்தனை சொல்லப்பட்டிருக்கு? பின்பற்றப்பட்ட கட்டுப்பாட்டு வழிமுறைகள் எத்தனை சொல்லப்பட்டிருக்கிறது? எண்ணி பார்த்து சொல்லலாம், ஒரு அவசரமும் இல்லை. மற்றாக்களும் பண்ணுங்க, அவங்க பிள்ளையா சொன்னால் நீங்க மைக்க ஒன் பண்ணுங்க, நான் கேட்கிற போது பதில் சொல்லுங்க. சார் 3 சொல்லிருக்காங்க. என்ன சுருக்கமா சொல்லுங்களேன். ஒன்று அந்த விடுமுறைகளை பிராணப்படுத்துறாங்க. ஓகே. அடுத்த பொது சேவைகளை கட்டுப்படுத்துறாங்க. ரெண்டு தான் சார். 2 தான். ஓகே. ரியா, முகமது ரியா, எத்தனை கண்டுபிடிச்சீங்க? சார் 3 சார். 3 சொல்லுங்க. பிரகடனப்படுத்துறாங்க, பொது சேவையில வந்து விடுமுறைகளை பிரகடனப்படுத்துறாங்க சார். அடுத்த ஊரடங்கு, அடுத்தது மட்டுப்படுத்த பொது சேவைகளை வந்து கொண்டு வராங்க சார். கொண்டு போறாங்க. சரி, 3 இருக்குது. இசானா, பானு 4 சொல்லுங்க. பானு என்ன கேட்போம்? முழுமையா சொல்லக்கூடாது, எனக்கு சமரி மட்டும் தான் சொல்லணுமா? ஊரடங்கு, பொது சேவைகள் அதை வந்து கட்டுப்படுத்துறது, மனித நடமாட்டம். மனித நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவது. சரிதானே? இங்க பாருங்க, இந்த பகுதியில ஒரு விடயத்தை நான் காட்டுகிறேன். மற்றும் என்று போடுகிற இந்த விஷயம், இது தமிழ் ஆங்கில இலக்கணத்தில் இருக்கக்கூடிய ஒரு முறைமை பிள்ளை. ஒரு பெயர் சொல் தொகுதிகளை சொல்லுகிற போது கடைசி பெயர் சொல்லுக்கு முன்னால மற்றும் என்பதை போட வேணும். இப்ப ஆடு, மாடு, கோழி மற்றும் நாய் ஆகிய விலங்குகள் வளர்க்கப்படுகிறது என்று எழுதும். இந்த மற்றும் என்பதை சில இடங்கள்ல பிழையாக பயன்படுத்துகிறார்கள். இங்கே சமூகமாக இருக்கக்கூடிய பிரதம விருந்தினர் அவர்களே மற்றும் சிறப்பு விருந்தினர் அவர்களே மற்றும் கௌரவ விருந்தினர் அவர்களே, இப்படி பேசுறவன் தமிழறியாதவன், அப்படி பேசக்கூடாது. கடைசியா யாரை சொல்ல போறீங்களோ அதுக்கு முன்னுக்குத்தான் மற்றும் என்று போடுவோம். பிரதம விருந்தினர், சிறப்பு விருந்தினர், கௌரவ விருந்தினர், அதிபர், பிரதி அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் நலன் விரும்பிகள். இதுக்கு பிறகு இன்னொரு பெயர் சொல்லி போடவே கூடாது. இது ஆங்கிலத்திலேயும் உண்டு. சரிதானே? ஆங்கிலத்திலே அண்ட் என்கிற வார்த்தையை அவ்வாறுதான் பயன்படுத்த வேண்டும். நீங்க 5 பெயர் சொல் சொல்ல போறீங்கன்னா 4 பெயர் சொல் சொன்ன பிறகு 4 இறுதியில அண்ட் என்று போட்டு 5வது நவுனை எழுத வேண்டும். இங்கேயும் அப்படித்தான் சொல்லி இருக்கிறார்கள். விடுமுறைகளை பிரகடனப்படுத்தல், ஊரடங்கு
மட்டுப்படுத்தப்பட்ட பொது சேவைகள் மற்றும் பயணிகள் போக்குவரத்துக்காக விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களை, அங்க இருக்கிற மற்றும் என்பது வேறு, விமான நிலையங்களையும் துறைமுகங்களையும் மூடுதல் உள்ளடங்கலாக மனித நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஏனைய வழிமுறைகள். 4வது விடயமாக சொல்லப்பட்டது மனித நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஏனைய வழிமுறைகள். அது விளங்கப்படுத்தப்பட்டிருக்குது. பயணிகள் போக்குவரத்துக்காக விமான நிலையங்களையும் துறைமுகங்களையும் மூடுதல் உள்ளடங்கலாக. சரியா? இங்கு 4 கட்டுப்பாட்டு வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. விடுமுறைகளை பிரகடனப்படுத்துவது, ஊரடங்கு, பொது சேவைகளை மட்டுப்படுத்துதல், மனித நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் ஆகிய 4 கட்டுப்பாட்டு வழிமுறைகள் பின்பற்றப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இந்த உரைப்பகுதியை வாசிக்கிற போது கிராமப்புறத்தில் வாழுகிற பிள்ளைகளுக்கு சில வேளைகள்ல தெரிந்திருக்கும், இந்த மரங்களில தேன்கூடு செய்யும். அந்த தேன்கூட்டை எடுத்த அனுபவம் யாருக்கும் இருக்குமா எனக்கு தெரியல. நான் சின்ன வயசுல அதெல்லாம் எடுக்கிறது. அந்த அந்த தேன்கூட்டை கையில எடுக்கிற போது ஒரு விஷயம் விளங்க நீங்க பாத்தீங்கன்னா, அது எந்த தடியில அந்த கொம்பில தேன் கூட்டை செய்திருக்கோ அதனோட சேர்ந்து ஒரு பகுதி தான் முக்கியமான பகுதியாக, அதுல மட்டும்தான் தேன் இருக்கும். கீழே இருக்கிறது அவ்வளவும் பயனற்றவையாக இருக்கும். சரிதானே? இந்த உரைப்பகுதியை வாசிக்கிற போது எனக்கு என்னுடைய பார்வையில் அப்படியே மனசுக்குள்ள ஒரு தேன்கூடு ஓடுது. தேன் இருக்கிற பகுதி நான் இந்த கோடு போட்ட பகுதிக்கு மேலே இருக்கு. அதான் பாத்தீங்கன்னா பின்பற்றப்பட்ட கட்டுப்பாட்டு வழிமுறைகள் நோய் பரவலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு உதவி அளித்த அதே வேளை உள்நாட்டு பக்கத்தில் பொருளாதார நடவடிக்கை மீது இவை கணிசமான எதிர்மறையான தாக்கத்தினை கொண்டிருந்தன. இதுதான் தேன் உள்ள பகுதி. கீழே இருக்கிறது என்ன? கீழே இருக்கிறது என்ன பிள்ளைகள் விளங்குதா? இப்ப பாருங்களா அந்த உரைப்பகுதியை இப்படி ரசனையோட படிக்கணும். ஒரு காலத்துல நாங்கள் இலக்கிய நயம் எல்லாம் படிச்சினாங்க. இப்ப அந்த இலக்கிய நயத்தை தாண்டி இந்த மாதிரியான கம்ப்ரியன்ஷன், ஒரு கம்ப்ரியன்ஷன் மெத்தட்ல எங்களுக்கு தரக்கூடிய சமூக பொருளாதார அறிக்கைகளை ஆய்வு செய்கிற திறன் எங்கள்கிட்ட இருக்கா என்று பார்க்கணும். இந்த கோடு போட்டதுக்கு கீழே இருக்கிற பகுதி என்ன நினைக்கிறீங்க பிள்ளைகள்? யார் பதில் சொல்ல போறது? மேல உள்ள விரிவுதான் கீழே உள்ளது. மேல பிரயோசனம் இல்லாத விளக்கம் கீழே இருக்கு. உதாரணத்துக்கு பின்பற்றப்பட்ட கட்டுப்பாட்டு வழிமுறைகள் என்பதை கீழே சொல்றார். விடுமுறைகளை பிரகடனப்படுத்தல், ஊரடங்கு, மட்டுப்படுத்தப்பட்ட பொது சேவைகள் மற்றும் பயணிகள் போக்குவரத்துக்காக விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களை மூடுதல் உள்ளடங்கலாக மனித நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஏனைய வழிமுறைகள் என்பனவும். சரியா? அடுத்தது அதுக்கு கீழே இருக்கிற பகுதி மேலே இருக்கிற எதை விவரிக்குது? இந்த பல என்பதற்கு பின்னாலே ஆரம்பிக்கிற பகுதி மேலே இருக்கிற எதனை விவரிக்குது? இந்த உள்நாட்டு பொருளாதார நடவடிக்கை. சரிதானே? பொருளாதார நடவடிக்கை மீது கணிசமான எதிர்மறை தாக்கத்தை கொண்டிருந்தன என்பதை கீழே இருக்கிற பகுதி என்ன எதிர்மறை தாக்கம் என்று விளங்கப்படுத்துது. இப்ப உங்களுக்கு விளங்குதா அந்த தேன்கூடு? அடே பிள்ளைகள் விளங்குதா? இதுக்கு கீழே இருக்கிற பகுதியை அப்படியே உடைச்சு வழியில வீசி விடலாம். ரேவதியை சொல்ல வாருங்க, கதைங்க. 2-3 தடவை வந்தாங்க, நாங்க அவங்கள்ட்ட ஒண்ணு கேட்க இல்லை. சொல்லுங்கம்மா. விளங்குது என்றுதான் சொன்னீங்க. ஓகே, அந்த கீழே இருக்கிற பகுதி அப்படியே உடைச்சு வீசி விடலாம். தேவையா உங்களுக்கு? அது முடிந்தால் அங்க மேல இருக்கிற பொருளாதாரம் என்பதோட இந்த கடைசியா இருக்கிற சமூக பொருளாதாரம் மாற்றிக்கொள்ள முடியும். சரிதானே? இப்போ பின்பற்றப்பட்ட கட்டுப்பாட்டு வழிமுறைகள் நோய் பரவலை கட்டுப்படுத்த உதவிய போதும் சமூக பொருளாதார நடவடிக்கையின் மீது கணிசமான எதிர்த்தாக்கத்தினை கொண்டிருந்தன. பின்பற்றப்பட்ட கட்டுப்பாட்டு வழிமுறைகள் நோய் பரவலை கட்டுப்படுத்திய போதிலும் சமூக பொருளாதார நடவடிக்கை மீது கணிசமான எதிர்த்தாக்கத்தை கொண்டிருந்தன. இதுதான் இதனுடைய சாராம்சம். புரியுதா
பிள்ளைகள் திருப்பி ஒருக்கா சொல்லுங்க. பின்பற்றப்பட்ட கட்டுப்பாட்டு வழிமுறைகள் நோய் பரவலை கட்டுப்படுத்திய போதிலும் சமூக பொருளாதார நடவடிக்கையின் மீது எதிர்மறையான தாக்கத்தை கொண்டிருந்தன. நான் சொல்லுகிற வார்த்தையில தான் உங்களோட சுருக்கம் இருக்க வேணும் என்பது இல்லை பிள்ளைகள். அந்த சுருக்கத்தை நீங்கள் வேற வார்த்தைகள் எழுதி இருக்கலாம். விடயம் இதுதான். இப்ப உங்களுக்கு இது விளங்குதா? இதுல உரையாசிரியர் நோக்கம் என்ன? கட்டுப்பாட்டு வழிமுறைகள் சாதகமான பாதகமான விளைவுகளை கொண்டிருந்தன என்று பேசுவது அவருடைய நோக்கம். கட்டுப்பாட்டு வழிமுறைகள் சாதகமான பாதகமான விளைவுகளை கொண்டிருந்தன என்று பேசுவது அவருடைய நோக்கம். சரி, அப்படி என்னத்தை சொல்லுகிறார்? நோய் கட்டுப்பாட்டு வழிமுறைகள் நோய் பரவலை கட்டுப்படுத்திய போதிலும் சமூக பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தியது. இதுதான் சுருக்கம். தர்மி விளங்குதா? ஓகே, சரியா? நீங்கள் எழுதிய விடைகள் இருந்தால் எனக்கு சொல்ல தேவையில்லை. உங்களுடைய விடைகளோடு நாங்கள் கண்டுபிடிக்கிற விடைகள் எவ்வளவு தூரம் விலகி இருக்கிறது என்று பார்த்துக் கொள்ளுங்க. அடுத்து வருகிற ஒரு 5 செயலமர்களுக்கு பின்பாக அந்த விலகலை நீங்கள் பார்ப்பதன் மூலமாக நீங்கள் எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறீர்கள் என்று பார்க்கலாம். சரிதானே? இப்படி வாசிக்க தெரிஞ்சிருந்தா நாங்கள் ஓஎல்ல எல்லா படமுமே எடுத்து இந்த சுருக்கம் அந்த ஒரு 16-17 சொல்லுக்குள்ள அடங்குது சார். பிரச்சனை இல்லையா சார்? நீங்க 13க்குள்ள அடங்கணும். நான் எப்படி சொல்லுவோமே, நோய் கட்டுப்பாட்டு வழிமுறைகள் நோய் பரவலை கட்டுப்படுத்திய போதிலும் சமூக பொருளாதார தாக்கங்களை ஏற்படுத்தின. எத்தனை வருது? ஓகே சார். அதுல 2 சொல் விடுபட்டு ஓகே இப்ப குறைஞ்சிட்டு. ஓகே, 13க்கு மேல போகாதீங்க. எந்த சந்தர்ப்பத்திலையும் அதுக்கு மேல போகக்கூடாது. இப்ப சில பேர் சொல்லுகிறாங்க, சில இடத்துல தருவார்கள் தரப்பட்ட உரைப்பகுதியை இயன்றவரை சுருக்கி எழுதுக என்று சொல்லுகிற போது சில ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்களாம். இயன்றவரையிலான சுருக்க சொன்னது உங்களால இயன்றது இதுதான், நீங்க 20 சொல்லிலையும் எழுதலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள். சரிதானே? நான் இந்த வினாத்தாள்கள் தொடர்பான மதிப்பீடு அறிவு என்னிடம் உண்டு. ஒரு வினாத்தாள் எவ்வாறு மதிப்பிடப்படுகிறது என்பதை பற்றியே எனக்கு தெரிந்த என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன். 13 சொற்களை நீங்கள் தாண்டவே வேண்டும். அதே போல 9க்கு கீழே குறைக்க வேண்டாம். 9க்கு குறைச்சால் முக்கியமான சிலவற்றை விட்டு விடுவீர்கள். இன்றைக்கு வராதவர்கள், நான் முதலாவது வீடியோ இன்னும் போட இல்லை, முதலாவது வீடியோவும் சேர்த்து இன்றைக்கு போடுவேன். முதலாவது உரைப்பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நாங்கள் முதல்ல 9 சொற்கள்ல ஒரு உரைப்பகுதியை ஆக்கி கொண்டோம். ஆக்கிய பின்பாக பார்த்தோம், ஒரு முக்கியமான விடயத்தை தவற விட்டு விட்டோம். அதுக்கு பின்பாக 12 சொற்கள் வரையிலே ஆக்க வேண்டி இருந்தது. ஆகவே சொற்களை மிக குறைப்பதும் பொருத்தமானது அல்ல. மிக அதிகரித்தால் தேவையில்லாத ஏதோ ஒன்று எழுத போகிறோம் என்பது எங்களோட விடயமாக இருக்கும். அதற்கு ஏற்றபடியாக இதை பார்த்துக் கொள்ளுங்க. சரிதானே? அடுத்த உரைப்பகுதிக்குள்ள போகட்டுமா? ஏதாவது சந்தேகம் இருக்கா பிள்ளைகளுக்கு? என்னமோ நம்மளை தொல்லைப்படுத்தாம அடுத்த போயிடுங்க, அப்படித்தானே? சரி, அடுத்த உரைப்பகுதியை பார்ப்போம். இந்தியா, இஸ்ரேல் மற்றும் பிரேசில் போன்ற நாடுகள் துரிதப்படுத்தப்பட்ட இயந்திரமயமாக்கம் மற்றும் முன்னேற்றகரமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தல் போன்றவற்றின் மூலம் வேளாண்மை துறையில் துரிதமான மாறுதல்களை கண்டுள்ளன. நிலைக்குத்தான பயிர்ச்செய்கை, மண்ணில்லா பயிர்ச்செய்கை, சிறந்த வேளாண்மை நடைமுறைகள் மற்றும் புவியியல் தகவல் முறைகள் போன்ற பல எண்ணிக்கையான புதிய தொழில்நுட்ப பின்பற்றல்களும் இலங்கையில் கிடைக்கப்படுகின்ற போதிலும் இத்தொழில்நுட்பங்களின் பயன்படுத்துகை ஒப்பீட்டளவில் மட்டுப்படுத்தப்பட்டதாகவே காணப்படுகின்றது. எனவே நெறிமுறை ஒன்றாக வேளாண்மை நடவடிக்கைகளுக்கென புதிய முன்னேற்றகரமான தொழில்நுட்பங்களை தழுவிக்கொள்வதற்கு இலங்கை இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது. திருப்பி இன்னொரு தடவை வாசிப்போம். இந்தியா, இஸ்ரேல் மற்றும் பிரேசில் போன்ற நாடுகள்
துரிதப்படுத்தப்பட்ட இயந்திரமயமாக்கம் மற்றும் முன்னேற்றகரமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தல் போன்றவற்றின் மூலம் வேளாண்மை துறையில் துரிதமான மாறுதல்களை கண்டுள்ளன. நிலைக்குத்தான பயிர்ச்செய்கை, மண்ணில்லா பயிர்ச்செய்கை, சிறந்த வேளாண்மை நடைமுறைகள் மற்றும் புவியியல் தகவல் முறைமைகள் போன்ற பல எண்ணிக்கையான புதிய தொழில்நுட்ப பின்பற்றல்களும் இலங்கையில் கிடைக்கப்படுகின்ற போதிலும் இத்தொழில்நுட்பங்களின் பயன்படுத்துகை ஒப்பீட்டளவில் மட்டுப்படுத்தப்பட்டதாகவே காணப்படுகின்றது. எனவே நெறிமுறை ஒன்றாக வேளாண்மை நடவடிக்கைகளுக்கென புதிய முன்னேற்றகரமான தொழில்நுட்பங்களை தழுவிக்கொள்வதற்கு இலங்கை இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டி உள்ளது. நான் வளமையான கேள்வி எதையும் உங்கள்கிட்ட கேட்க போறதில்லை. வேற விதமாக இந்த உரைப்பகுதி அணுகுவோம். ஒரே மாதிரியாக இருந்த ஒரு சலிப்பு வந்து ஒப்பீட்டளவில் என்கிற வார்த்தையை உரையாசிரியர் பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன? வேளாண்மையில் மேரி சொல்லுங்க. ஏனைய நாடுகளின் முன்னேற்றத்தையும் இலங்கையின் முன்னேற்றமற்ற தன்மையையும் குறிப்பிடுறதுக்கு அந்த ஒப்பீட்டளவில் என்ற சொல் பாவிக்கப்பட்டிருக்கு. கிரேட் கிரேட், நல்ல ஆன்சர். நான் கேட்கிறேன், அந்த ஒப்பிடுகிற ரெண்டு விடயங்களும் என்ன? மேரி இதை வந்து பேசுங்க. சாவி ஓகல் இருங்கம்மா, கேட்கிறேன் உங்களை மெட்டாக்களை. தொழில்நுட்பங்கள் பயன்பாடு, முன்னேற்றமான பயன்பாடு. விளங்கல சார். தொழில்நுட்பம் பயன்பாடு ஒன்று, வேறு என்ன காரணம்? மற்றது துரிதப்படுத்தப்பட்ட இயந்திரமயமாக்கம். இல்ல இல்ல இல்ல, நீங்க ஏதாவது சொல்ல வேணும்ன்றதுக்காக ரெண்டாவது விடைய சொல்றீங்க. முதலாவது மிக சரியான விட, அதனுடைய பயன்பாடு. முதலாவது விடயம் இது, ரெண்டாவது பயன்பாடு. முதலாவது விடயம் சரி. வேற யார் அவங்களுக்கு உதவி செய்ய போறீங்க? மேரிக்கு உதவி செய்யறாங்க பண்ணுங்க. அப்ப யாருமே திருப்பி கேட்கிறேன். ஒப்பீட்டளவில்ங்கிற வார்த்தையை உரையாசிரியர் பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன என்று கேட்கிறேன். ஒப்பீட்டளவில் யாரோடு ஒப்பிடுகிறேன்? இஸ்ரேல் போன்ற நாடுகளை இல்ல, அதுல வேளாண்மை துறையிட வளர்ச்சியை சொல்றாரு அவரு. சரி, வெயிட் பண்ணுங்கம்மா, யாருமே பேசட்டும். ஒப்பீட்டளவில் என்று சொன்னா சார், இந்தியா, இஸ்ரேல் மற்றும் பிரேசில் போன்ற நாடுகள்ல பயன்படுத்தப்படுற தொழில்நுட்பம் ஒப்பீட்டளவுல இலங்கையில இன்னும் பயன்படுத்தப்படல. அதுக்கு இன்னும் முன்னேறணும் சொல்றாரு சார். இன்னும் முன்னேற வேண்டும் என்று சொல்லுகிறேன். இங்கு அந்த பயன்படுத்த தொடர்புடைய போது ரெண்டு காரணிகளும் ஒப்பிடுகிறார். இந்த ரெண்டு காரணிகளும் என்ன என்று கேட்கிறேன். ரெண்டு விடயங்களை ஒப்பிட்டு சொல்லித்தான் ஏழு நாடுகளும் ஒப்பிடும் போது இலங்கைக்கு போதாது என்று சொல்லுகிறேன். அதுகளுக்கு ஒரு பொது பெயர் சொல்லணும் நீங்க எனக்கு. நிலைக்குத்தான பயிற்சி, புவியியல் தகவல் முறைமைகள். அதெல்லாம் உதாரணம் அம்மா. நிலைக்குத்தான பயிற்சிகை, மண்ணில்லா பயிற்சிகை, சிறந்த வேளாண்மை நடைமுறைகள் மற்றும் புவியியல் முறைமைகள் என்பது அவர் சொல்லப்படுகிற உதாரணங்கள். அப்ப இங்க கவனிங்க என்னன்னா, இங்க ஒப்பீடு செய்யப்படுவது ஏனைய நாடுகளோடு இலங்கையை ஒப்பிடுகிறார். அதுதான் அளவில் என்பதற்கான காரணம். ஏனைய நாடுகள்ல ரெண்டு காரணிகளை ஒப்பிட்டு பார்த்து இலங்கையோட அந்த ரெண்டு காரணிகளையும் ஒப்பிட்டுத்தான் இந்த விடயம் பேசப்படுது. என்னன்னு கேட்டால், அந்த நாடுகள்ல தொழில்நுட்பங்கள் கிடைச்சால் அவை அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, தொழில்நுட்பத்தினுடைய கிடைப்பனவு, பயன்பாடு என்கிற ரெண்டு விடயங்களை ஒப்பிடப்பட்டு அந்த நாடுகளில முன்னேற்றமான தொழில்நுட்பங்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இதனால வேளாண்மை துறையில மாற்றங்கள் வந்துருச்சு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுல சொல்லப்பட்ட நாடுகள் தொடர்புல நீங்கள் தெருவில் இன்றைக்கு இந்த விஷயங்களை தரிசிக்கலாம். சரிதானே? 3 மாதுளம்பழங்கள் 900 ரூபா 950 ரூபான்னு விற்கிறாங்க. இந்த நாடுகள்ல இருந்து வருகிறது தான் இங்க கொண்டு வந்து விற்கிறாங்க. முன்னேற்றகரமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலமாக வேளாண்மை துறையில் அவர்கள்
துரிதமான மாற்றங்களை கண்டுள்ளார்கள் என்பதற்கான கண்கண்ட சாட்சி அதுதான். அப்ப அங்க அவர்கள்ட்ட தொழில்நுட்பங்களினுடைய பயன்படுத்தல் மூலமாக வேளாண்மை துறையில துரிதமான மாறுதல்கள் இருக்கு. இலங்கையில இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது தொடர்பில் 2 காரணிகள் தொழிற்படுது. என்ன 2 காரணிகள் சொல்லப்பட்டிருக்குது? யார் சொல்ல போறது? அருண் பேசுங்க பாப்போம். ஓகே, முகமது ரியா பேசுங்க. அந்த நாடுகளோடு ஒப்பிடும்போது அதே மாதிரியாக இலங்கையில இருக்கிற விடயம் என்ன, அதே மாதிரியாக இலங்கையில இல்லாத விடயம் என்ன? அதே மாதிரி இருக்கிற விடயம் சொல்லுங்க அபி. சார், அதே மாதிரி இருக்கிற விடயம் வந்து ஏற்கனவே வந்து அந்த தொழில்நுட்பங்கள் இருக்கின்றது. அந்த தகவல் பல தொழில்நுட்ப கிடைப்பனவுகள் யூட்டிலைஸ் பண்ணல, இலங்கையில் கிடைக்கப்படுது. அந்த நாடுகளோடு ஒப்பிடுகிற போது தொழில்நுட்பங்கள் இலங்கையிலையும் கிடைக்குது. சரிதானே? என்ன வேறுபாடு? அதை வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணல சார், பயன்படுத்திக் கொள்ளல. பயன்படுத்துகை மட்டுப்பட்டதாக காணப்படுது. கிரேட், விளங்குதா? இப்ப இந்த ஒப்பீட்டு அளவில் என்று சொல்லப்படுகிற போது இங்க இலங்கையையும் மேலே சொல்லப்பட்ட மூன்று அல்ல, அது போன்ற நாடுகள் இன்னைக்கு பாகிஸ்தானும் அதுக்குள்ள முன்னுக்கு வந்துட்டு இவற்றை விட இந்தியா, இஸ்ரேல், பிரேசில விட இன்னும் குறைந்த செலவில் இன்றைக்கு பாகிஸ்தான் பல பொருட்களை வெளிநாடுகளை அனுப்பி கொண்டிருக்கு. குறிப்பாக மாதுளை. சரிதானே? இஸ்ரேல் மாதுளை 650 ரூபாண்டா பாகிஸ்தானுடைய மாதுளை 300 ரூபாய். இந்தியா, இஸ்ரேல் மற்றும் பிரேசில் போன்ற நாடுகள் இந்த விடயத்தை முன்னேற்றகரமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் வேளாண்மை துறையில் துரிதமான மாற்றங்களை கண்டுள்ளார்கள். அங்க தொழில்நுட்பத்தின் கிடைப்பனவு, அவற்றின் பயன்பாடு என்கிற 2ம் பெர்ஃபெக்டா இருக்கு, கிடைக்குது, பயன்படுத்துகிறார்கள். இலங்கையை பொறுத்தவரையில என்ன நடக்குதாம் அபி? தொழில்நுட்பங்கள் கிடைக்க பெறுகிறது, பயன்படுத்திக் கொள்ற வீதம் வந்து குறைவாக இருக்கு. சரிதானே? கிடைக்குது, ஆனா பயன்படுத்துவது இல்லை. இங்க ஒரே ஆசிரியர் இந்த உரைப்பகுதி எழுதிய நோக்கம் என்ன? கிடைக்கப்பெறுகின்ற தொழில்நுட்பங்களை வந்து அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்தினால் வேளாண்மை துறையில வந்து அதிக அளவிலான முன்னேற்றகரமான நடவடிக்கைகள் எடுக்கலாம். வேளாண்மை துறையில் இலங்கை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தவறு அல்ல, இலங்கையில் காணப்படக்கூடிய ஒரு குறைபாட்டை சுட்டி காட்டுவார். பிரதானமான கருத்து என்ன குறைபாட்டை சுட்டி காட்டுகிறார் அவர்? கிறிஸ்லா பேசுங்க. என்ன குறைபாட்டை சுட்டி காட்டுகிறார்? கிடைக்கப்பெறுகின்ற தொழில்நுட்ப வளர்ச்சியை வந்து சரியாக பயன்படுத்தாம. என்ன ஒப்பீட்டளவில் இலங்கையில் தொழில்நுட்பங்கள், விவசாயம் சார்ந்த தொழில்நுட்பங்கள் கிடைக்கப்பெறுகின்ற போதும் அதன் பயன்படுத்துகை மட்டுப்படுத்தப்பட்டதாக காணப்படுகிறது. இதுதான் சுருக்கம். விளங்குதா? விவசாய துறை சார்ந்த புதிய தொழில்நுட்பங்கள் கிடைக்கப்பெறுகின்ற போதும் அவற்றின் பயன்பாடு மட்டுப்படுத்தப்பட்டதாக காணப்படுகிறது. எங்க இது காணப்படுது? இலங்கையில. ஆகவே இலங்கையில் என்பதை முன்னுக்கு எழுத வேண்டும். இலங்கையில் வேளாண்மை சார்ந்த பல புதிய தொழில்நுட்பங்கள் கிடைக்கப்பெறுகின்ற போதிலும் அதன் பயன்பாடு அல்லது பயன்படுத்துகை மட்டுப்படுத்தப்பட்டதாகவே காணப்படுகின்றது. இலங்கையில் வேளாண்மை சார்ந்த பல புதிய தொழில்நுட்பங்கள் கிடைக்கப்பெறுகின்ற போதிலும் அவற்றின் பயன்படுத்துகை மட்டுப்படுத்தப்பட்டதாகவே உள்ளது. எத்தனை சொற்கள் வருகிறது? இது சொல்லுகிறார். இலங்கையில் வேளாண்மை சார்ந்த புதிய தொழில்நுட்பங்கள் கிடைக்கின்ற போதிலும் அவற்றின் பயன்பாடு மட்டுப்படுத்தப்பட்டதாக உள்ளது அல்லது மட்டுப்படுத்தப்பட்டதாக காணப்படுகின்றது. எத்தனை சொல் வருது?
என்னப்பா 11 சார். 11 வருகிறது. ஆகவே அவற்றின் பயன்பாடு என்பதற்கு முன்பாக ஒப்பீட்டளவில் என்கிற வார்த்தையை போட்டுக்கொள்ளலாம். அதாவது ஏனைய நாடுகளோடு ஒப்பிடும் போது ஒப்பீட்டளவில் அவற்றின் பயன்பாடு மட்டுப்படுத்தப்பட்டதாகவே காணப்படுகிறது. இலங்கையில் வேளாண்மைக்கான புதிய தொழில்நுட்பங்கள் கிடைக்கின்ற போதிலும் அவற்றின் பயன்பாடு ஒப்பீட்டளவில் மட்டுப்படுத்தப்பட்டதாகவே உள்ளது. இப்ப விளங்குதா பிள்ளைகள் அப்படி சாராம்சம் எழுதுறது என்று சொல்லி? ஒப்பீட்டளவில்ங்கிற வார்த்தையோடு இந்தியா, இஸ்ரேல், பிரேசில் போன்ற நாடுகள் எல்லாத்தையும் அதுக்குள்ள சேர்த்து விளங்குதா? இசானா, பானு பேசுங்க. ஓம் சார் விளங்குது. புரியுதா? ஓ சார். சரி, இதுக்குள்ள எத்தனை கேள்வி செட் பண்ணுவீங்க சொல்லுங்க. இதுக்குள்ள எத்தனை கேள்வி சொல்லுவீங்க இசானா, பானு? சரி, வேற யார் சொல்ல போறது? அவங்களுக்கு சொல்லிட்டாங்க, பரவாயில்ல. புதுசா யாரையாவது தேடி பிடிப்போம். சொல்லுங்க. பேசாதார்கள் கனவேர் இருக்கிறீங்க பிள்ளைகள், பேசுங்கடா. பிள்ளையா வந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்க நான் உட்பட எல்லாருமே மோடியா குரூப் தான். சரிதானே? யோசிக்கப்படாது. சரி, நம்மட மரியாதை என்ன ஆகுறது? இருந்தா தானே என்ன ஆகுறது? சரியா? இருக்கிறோண்டு தானே சின்ன பின்னமாகும். அப்ப நம்மட மரியாதையை கட்டி காப்பாற்றோன்னு யோசிக்க தேவையில்லை. இந்த குரூப்புக்குள்ளே எந்த பாகுபாடும் இல்லை. நம்மட பிள்ளைகள் எவ்வளவு வேணும்னாலும் பிள்ளை விட்டு கற்று தேறிக்கொள்ள முடியும். இது ஒரு பயிற்சி மேடு. ஆனால் பரீட்சை மேடைகள்ல கம்பீரமாக இருக்க வேணும். எந்த பேப்பர் வேணாலும் கொண்டு வா, நாம விட எழுதுவோம் என்று சொல்லக்கூடியதாக இருக்க வேணும். தர்மி சொல்லுங்க, எத்தனை கேள்வி சொல்ல போறீங்க? சார், ஒரு கேள்வி வந்து இந்த குறிப்பிட்ட வசன இதில் ஒரு ஆசிரியரின் புதிய தொழில்நுட்பங்கள் என்னென்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்கலாம் சார். எத்தனை சிக்கிட்டீங்க? எத்தனை விஷயம் சொல்றாரு? எத்தனை புதிய தொழில்நுட்பங்களுடைய ஆசிரியர் சொல்றாரு தர்மி? 3 சார். 3ஆ? ஓ, பயிர் செய்கை, மண்ணில்லா பயிர் செய்கை, சிறந்த வேளாண்மை நடைமுறைகள், அதோட 4வது புவியியல் தகவல் முறைமைகள். 4 சார். 3 சொன்னீங்க. குயிக்கா கண்டுபிடிக்கல சார். 4+ இங்க ஏன் 4+ சொல்றேன்? ஏன் 4+ சொல்றேன்மா? விளங்கல சார். இங்கே 4க்கு மேற்பட்ட காரணிகள் இருக்கிறது என்று சொல்லுகிறேன். 4+ என்று சொல்லி என்ன நோக்கம்? போன்ற என்று சொல்லுகிறார் பாருங்க. இது போன்ற பல விஷயங்கள் போன்ற என்பதை தவிர்த்து 4 தான் என்று அழுத்தி சொல்ல வேணுமாக இருந்தால் அந்த இடத்துல என்ன வார்த்தைகளை போடுவீங்க? 4 தான், 4+ அல்ல 4 என்று சொல்ல வேணுமாக இருந்தால் இந்த போன்ற என்ன வார்த்தை போட வேணும்? ஆகிய. ஆகிய என்று போடப்பட்டிருந்தால் 4 தான். போன்ற என்றால் 4+. இப்படி எல்லாம் அனுபவிச்சு படிக்கணும். ஒரு பந்தியை வாசிக்கிற போது இவ்வளவு தூரம் அனுபவிச்சு படிக்கணும். அப்படி படிச்சீங்களா எனக்கு தெரியாது. சரிதானே? சரியா? இப்படி இருக்கக்கூடிய அந்த உரைப்பகுதியை இப்படி அனுபவிச்சு படிக்கணும். போன்ற என்று போடுற இடத்துல எடுத்து போட்டு ஆகிய போட்டா கன்ஃபார்மா 4. போன்றா 4க்கு கூட இருக்கு. ஆனா இங்க அவர் அடையாளப்படுத்துவது 4 தான். சரி, அப்ப ஒரு கேள்வி, அழகான கேள்வி. சரிதானே? வேளாண்மை துறையில் பயன்படுத்தப்படுகின்ற புதிய தொழில்நுட்பங்கள் உரையாசிரியர் எத்தனை குறிப்பிடுகிறார்? 4. சரி, அடுத்த கேள்வி நான் சொல்றேன். சொல்லுங்க. வேளாண்மை துறையில் துரிதமான மாறுதல்களை கொண்டு வருவதற்கான வழிமுறைகள்ல 2 விஷயங்கள் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டா, துரிதப்படுத்தப்பட்ட இயந்திரமாக்கம் மற்றும் முன்னேற்றகரமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தல், அது ஆன்சரா கொடுக்கணும். கேள்வி விளங்குகிறது. அதாவது வேளாண்மை துறையில் துரிதமான மாறுதல்களை கொண்டு வருவதற்கு என்ன செய்யலாம் அல்லது எவ்வாறு, அந்த கொஸ்டினுக்கு
துரிதப்படுத்தப்பட்ட இயந்திரமயமாக்கம் மற்றும் முன்னேற்றகரமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தல். சரி, அதை இப்படி என்ன இந்த கேள்வி மாற்றி கேட்க வேணும் சார். எப்படி வாதி கேட்க போறீங்க கேளுங்க. எப்படின்னு சொன்னா சார், இந்தியா, இஸ்ரேல் மற்றும் பிரேசில் போன்ற நாடுகள் இலங்கையை விட தொழில்நுட்பங்களை துரிதமயப்படுத்துறதுக்கு மேற்கொள்ற நடவடிக்கைகள் கேட்கலாம். இன்னும் திருத்துவம், இந்தியா, இஸ்ரேல், பிரேசில் போன்ற நாடுகள் வேளாண் துறையில் துரிதமான மாறுதல்களை கண்டமைக்கான காரணங்கள் அவை. இந்தியா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் வேளாண்மை துறையில் துரிதமான மாறுதல்களை கண்டமைக்கான காரணங்கள் அவை. சரியா? ஓகேயா? என்னென்ன காரணங்கள்? துரிதப்படுத்தப்பட்ட இயந்திரமயமாக்கல், முன்னேற்றகரமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்துது. மூன்றாவது கேள்வி கேளுங்க. நான் சொல்லையா? கேளுங்க சபி. எப்படின்னு சொன்னா, இந்த இலங்கை இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது என ஆசிரியர் கூற விளையும் விடயம் என்ன? கூறுவதற்கான காரணம் என்ன? சரிதானே? வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பத்தில் இலங்கை இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும் என உரையாசிரியர் அபிப்பிராயப்படுவதற்கான காரணம் என்ன? என்ன காரணம்? அந்த புதிய தொழில்நுட்ப முறைகளை இந்த என்ன சொல்ற மட்டுப்படுத்தளவுல தான் பயன்படுத்துறாங்க. கிடைக்கப்படுகின்ற போதும் பயன்படுத்துவதை மட்டுப்படுத்து. அடுத்த இன்னும் ஒரு கேள்வி, இதே கேள்வியை இன்னொரு மாதிரி பிரட்டி போட்டு கேட்கலாம். யார் கேட்க போறீங்க? இதே கேள்வி தர்மி சொன்ன அதே கேள்வியை திருப்பி. நவீன வேளாண்மை துறை சார்ந்த தொழில்நுட்பத்தில் இலங்கையில் காணப்படும் முரண்பட்ட நிலைமை யார்? நவீன வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பத்தில் இலங்கையில் காணப்படும் முரண்பட்ட நிலைமை என்ன? என்ன முரண்பட்ட நிலைமை? புதிய தொழில்நுட்பங்களை மட்டுப்படுத்த ரீதியாக பயன்படுத்தன்மை குறைவாக காணப்படும். அதாவது பல எண்ணிக்கையான புதிய தொழில்நுட்ப பின்பற்றல்கள் கிடைக்கப்படுகின்ற போதிலும் பயன்படுத்தன்மை குறைவாக மட்டுப்படுத்தப்பட்டதாக காணப்படும். சரியா? இப்ப விளங்குதா? நாங்கள் இதுக்குள்ள வெறுமனே சுருக்கம் எழுதுவதை மட்டும் படிக்குது. ஒரு பந்தியர் வந்துட்டு கேள்வி கேட்கிறவர் நம்மகிட்ட சிக்குவார் இல்லையா? நான் அப்படி நம்புறேன், நம்மள பிள்ளையர் அப்படி எல்லாம் கட்டிக்காரர் ஆயிட்டாங்கன்னு. ஆயிட்டீங்களோ ஆகிக்கொண்டிருக்கிறீங்களோ எனக்கு தெரியல. ஆவிட்டீங்களா ஆவிக்கொண்டிருக்கிறாங்களான்னு தெரியல. ஆனா பரவாயில்ல, ஏதோ ஒரு கட்டத்துல ஆவிடுவாங்க. பார்ப்போம். அடுத்ததுக்கு போமா? இதை பார்த்துட்டு ஒரு பிரேக் எடுப்போம் என்ன பிள்ளைகளுக்கு? சரி, இந்த பகுதியை பார்ப்போம். 5வது உரை பகுதி. ஊழியரின் பார்வையில் பயண நேரம் மற்றும் தொடர்புடைய செலவுகள் குறைக்கப்பட்டமை, இடம், வேலை நேரம் என்பவற்றின் சிறந்த நெகிழ்வுத்தன்மை, குறைந்த கவனச்சிதறல்கள் மற்றும் சிறந்த தொழில் வாழ்க்கை சமநிலை என்பன வீட்டிலிருந்து பணியாற்றுதல் மூலமாக பெறப்படும் பிரதான நன்மைகள் ஆகும். பயன்பாட்டு கிரியங்கள் மற்றும் பணியிடத்துடன் தொடர்புடைய தொழிற்பாட்டு செலவுகள், மேலதிக நேரம், போக்குவரத்து கொடுப்பனவுகளுடன் தொடர்புடைய ஊழிய செலவுகள் குறைந்தமை, மேம்பட்ட உற்பத்தி திறன், அர்ப்பணிப்பு மற்றும் குறைக்கப்பட்ட புரள்வு என்பன தொழில் வழங்குனரின் பார்வையில் இருந்து நோக்குகையில் உள்ள பிரதான நன்மைகள் ஆகும். இன்னும் ஒரு தடவை வாசிக்கிறேன். ஊழியரின் பார்வையில் பயண நேரம் மற்றும் தொடர்புடைய செலவுகள் குறைக்கப்பட்டமை, இடம், வேலை நேரம் என்பவற்றின் சிறந்த நெகிழ்வுத்தன்மை, குறைந்த கவனச்சிதறல்கள் மற்றும் சிறந்த தொழில் வாழ்க்கை சமநிலை என்பன வீட்டில் இருந்து பணியாற்றுதல் மூலமாக பெறப்படும் பிரதான நன்மைகளாகும். பயன்பாட்டு கிரியங்கள் மற்றும் பணியிடத்துடன் தொடர்புடைய தொழிற்பாட்டு செலவுகள், மேலதிக நேரம் மற்றும் போக்குவரத்து கொடுப்பனவுகளுடன் தொடர்புடைய ஊழிய செலவுகள் குறைந்தமை, மேம்பட்ட உற்பத்தி திறன், அர்ப்பணிப்பு மற்றும் குறைக்கப்பட்ட புரள்வு என்பன தொழில் வழங்குனரின் பார்வையிலிருந்து நோக்குகையில் உள்ள பிரதான நன்மைகள் ஆகும். இன்னும் ஒரு தடவை சொல்லுவோமா? ஊழியரின் பார்வையில் பயண நேரம் மற்றும் தொடர்புடைய செலவுகள் குறைக்கப்பட்டமை, இடம், வேலை நேரம் என்பவற்றின் சிறந்த நெகிழ்வுத்தன்மை, குறைந்த கவனச்சிதறல்கள் மற்றும் சிறந்த தொழில் வாழ்க்கை சமநிலை என்பன
வீட்டிலிருந்து பணியாற்றுதல் மூலமாக பெறப்படும் பிரதான நன்மைகளாகும். பயன்பாட்டு கிரியங்கள் மற்றும் பணியிடத்துடன் தொடர்புடைய தொழிற்பாட்டு செலவுகள், மேலதிக நேரம் மற்றும் போக்குவரத்து கொடுப்பனவுகளுடன் தொடர்புடைய ஊழிய செலவுகள் குறைவடைந்தமை, மேம்பட்ட உற்பத்தி திறன், அர்ப்பணிப்பு மற்றும் குறைக்கப்பட்ட புரள்வு என்பன தொழில் வழங்குனரின் பார்வையிலிருந்து நோக்குகையில் உள்ள பிரதான நன்மைகள் ஆகும். என்னுடைய வளமையான கேள்விக்குள்ள வரைக்கும் உரையாசிரியரின் நோக்கம் யாது? மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. வெயிட். புதுசா வந்த ஒரு ஆளை கேட்போம். சபியா புதுசா வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு கேட்போம். சொல்லுங்க. அது என்னென்ன சார், இது அந்த வீட்டிலிருந்து வேலை செய்வதனுடைய நன்மைகள். வீட்டிலிருந்து வேலை செய்வதனுடைய நன்மைகள். கிரேட், நல்ல ஆன்சர். வீட்டிலிருந்து வேலை செய்வதனுடைய நன்மைகளை குறிப்பிடுவது அவருடைய நோக்கம். சபியா தொடர்ந்து ஒன்னிலே இருங்க. எத்தனை தரப்பினருடைய நன்மைகள் இங்கு சொல்லப்பட்டிருக்கு? 2 தரப்பினர்கள். யாரு? ஒன்று ஊழியர்கள், அடுத்தது அந்த தொழில் வழங்குனர்கள். தொழில் வழங்குனர்கள். சரி, தொடர்ந்து அப்படியே பயணிப்போமா? ஓப்பல போறீங்களா? இல்ல இல்ல, தொடர்ந்து கதைப்போம். சரி, கிரேட். ஊழியர்களுக்கான எத்தனை நன்மைகள் இங்க சொல்லப்பட்டிருக்கு? 5 சார். 5 என்னென்னு சொல்லுங்க. ஒன்று அவங்களோட பயண நேரம், அடுத்தது தொடர்புடைய செலவுகள், அது பயண நேரம் அதோட தொடர்புடைய செலவுகளும் 2. 3வது அந்த இடம், வேலை, நேரம் பற்ற சிறந்த நெகிழ்வுத்தன்மை, அடுத்தது 4வது குறைந்த கவனச்சிறுதல், 5வது சிறந்த தொழில் வாழ்க்கை சமநிலை. 5. சரி, அப்படியே தொடர்ந்து வருவோம். இங்க கேட்கிறேன், பயண நேரம் என்பதை ஒரு எழுவாயாக கொண்டால் அதனுடைய பயனிலை என்ன சார்? விளங்கல. பயண நேரம் என்பதை ஒரு எழுவாயாக கொண்டால் அதனுடைய பயனிலை என்ன? பயண நேரம் என்பதை எழுவாயாக கொள்றீங்க, அது ஒரு பெயர் சொல்லானே. அதனுடைய பயனிலை என்ன? பயண நேரம் என்ன நடந்திருக்கு? குறைஞ்சிருக்கு. குறைது எங்க இருக்கு? அந்த இல்லாம செய்திருக்கு சார். அந்த பயனிலை எங்க இருக்குது? பயண நேரம் அந்த எழுவாய்க்கான பயனிலை எங்க இருக்குது? இந்த வாழ்க்கை சமநிலை என்ன சொல்றதுல? இல்ல இல்ல, நான் கேட்டது பயண நேரம் என்கிற எழுவாய்க்கான பயனிலை இங்க எங்க இருக்கு இந்த உரைப்பகுதியில? இந்த தொடர்புடைய செலவுகள் குறைக்கப்பட்டமையோட இருக்கு. அதை நான் 2 சொல்லிட்டேன். நேரம் குறைக்கப்பட்டமை என்று சொல்றீங்க, மற்றும் தொடர்புடைய செலவுகள். தொடர்புடைய செலவு பயனிலை என்ன? அது குறைக்கப்பட்டமை தான். குறைக்கப்பட்டமை. ஆகவே குறைக்கப்பட்டமை பயனிலை என்றா இந்த குறைக்கப்பட்டமைக்கான எழுவாய் என்ன? பயண நேரம், தொடர்புடைய செலவுகள். 2 எழுவாய். 2 கூட்டு எழுவாய். ஆகவே இது ஒரு விடயமா 2 விடயமா? ஒரு விடயம். ஒரு விடயம். விளங்குதா? நான் ஏன் இப்படி உங்களை பிடிச்சு வச்சிருக்கேன் புரிஞ்சு கொண்டீங்களா? ஓம் சார், அதை நான் 2 எடுத்துட்டேன். 2ஆக எடுத்தீங்க. பயண நேரத்துக்கு இங்க பயனிலை இல்லை. பயண நேரம் மற்றும் செலவுகள் குறைக்கப்பட்டமை, இது ஒரு விளைவு. மற்றும் எங்கேயும் சார், அதை நான் 2 பார்த்தேன். அது என்னென்றால் ஆங்கிலத்தில் இந்த மொழிபெயர்க்கிற போது டிராவலிங் டைம் அண்ட் ரிலேட்டட் காஸ்ட் என்று போட்டிருப்பாங்க. பயண நேரமும் தொடர்புடைய செலவுகளும் என்று தமிழ்ல மொழிபெயர்க்க முடியும் அதை. ஆனால் குறைக்கிறது ஒரு பயனில்லை, பொது பயனில்லையோ. ஆகவே அது கூட்டு எழுவாய், ஒரு விளைவு தான் இங்க. என்ன? பயண தொடர்புடைய செலவுகளும் குறைக்கப்பட்டமை 1. 2வது இடம், வேலை, நேரம் என்பவற்றில் சிறந்த நெகிழ்வுத்தன்மை. 2வது பயனிலையை சொல்லுங்க. என்ன சார்? 2வது இந்த பயனிலையை சொல்லுங்க. நெகிழ்வுத்தன்மை. நெகிழ்வுத்தன்மை. ஓகே. இடம் என்றால் வீட்டுல எங்கேயும் படத்திலிருந்தும் பார்க்கலாம், மேசையில இருந்தும் பார்க்கலாம், கிச்சன்ல இருந்தும் வேலை செய்யலாம், அதான் இடம். வேலை நேரம், விரும்பின நேரம் செய்யலாம், நாளைய காலத்துக்கு பூட்டோணும் வண்டி இல்லை. இடம், வேலை சிறந்த நெகிழ்வுத்தன்மை. அப்ப 1 செலவுகள் குறைப்பு, 2வது இடத்திலும் வேலை நேரத்திலும் காணப்படுகிற நெகிழ்வுத்தன்மை, 3வது குறைந்த கவனச்சிதறல்கள். அந்த மற்றும் என்பது ஏன் போடப்பட்டிருக்குது? கவனச்சிதறல்கள் என்பதற்கு பிறகு வருகிற மற்றும் ஏன் போடப்பட்டிருக்குது?
மேலையும் மற்றும் மட்டுமெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இந்த மட்டுமெல்லாம் இணைப்பதற்கானது. இந்த மற்றும் என்பது இணைப்பதற்கான, அதாவது நேரம் மற்றும் தொடர்புடைய செலவுகள் என்பது நேரமும் தொடர்புடைய செலவுகளும் என்று இணைப்பதற்கானது. இங்க வரக்கூடிய மற்றும் என்பது இன்னொன்று செல்றது முடிவிற்கு முன்னர், வசனம் முடிவிற்கு முன்னர் பயன்படுத்துவதற்கு முன்பாக போடப்பட்டிருக்கு. அப்ப இங்க அவருக்கு எத்தனை நன்மைகள் சொல்லப்பட்டிருக்குது? சபியா பேசுங்க, எத்தனை நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கு? 4 சார். 4 நன்மைகள். கிரேட். 4 ஒன்று என்ன கேள்வி கூட நான் என்ன தெரியாத உங்கள்கிட்ட கேட்க, நானே மட்டுப்பட்டு போய்தான் கடைசியா உங்கள்ட்ட ஏதாவது முடிவுக்கு வருவோம். நீங்க திருப்பி என்ன கேட்டா? அப்ப முதலாவது செலவுகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. என்னத்தோட தொடர்புள்ள செலவுகள்? பயண நேரம் மற்றும் நேரமும் செலவும் குறைக்கப்பட்டது ஒன்று. என்ன? இடமும் நெகிழ்வுத்தன்மை 2. குறைந்த கவனச்சிதறல், அங்க இங்க பிறகு பார்க்க தேவையில்லை, வீட்டை அதெல்லாம் செய்யலாம். 4வது சிறந்த தொழிலுக்கான பேலன்ஸ். சரிதான், ஜாப் அண்ட் லைஃப் பேலன்ஸ் என்று சொல்லுவோம். சமைச்சு வேலை செய்யும் வாழ்க்கை சமநிலை என்பன வீட்டில் இருந்து பணியாற்றல் மூலம் பெறப்படும் பிரதான நன்மைகள் ஆகும். 2வது என்ற கருத்து இங்க எத்தனை நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கு? 4. 4+. ஏன் 4+? நன்மைகளாகும் பிரதான நன்மைகளாகும் என்பன என்று சொல்லுகிற போது ஃபைனலைஸ் பண்ணிட்டார். ஆனால் பிரதான என்கிற வார்த்தையினால வருகிற போது இன்னும் இருக்குது. சரியா? இங்க 4 அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. சரி, அடுத்த கேள்வி. இதே மாதிரியே நீங்க சரியா பயணம் செய்யலமே நான் நம்புகிறேன். தொழில் வர்ணனுடைய பார்வையிலிருந்து எத்தனை நன்மைகள் கிடைச்சிருக்கு? தொழில் தருணருடைய பார்வையிலிருந்து எத்தனை நன்மைகள் கிடைச்சிருக்கு? என்னென்னு சொல்லுங்க. சமரியா சொல்லுவாங்க, முழுக்க வாசிக்க கூடாது, சமரி சொல்லுவாங்க. தொழிற்பாட்டு செலவுகளும் இல்ல 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 நீங்க சொல்ல வந்தது சரி, கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. விலங்கலை சார் எப்படி என்ன எத்தனை விடயங்கள் இதுக்குள்ள இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் பண்ணி பாருங்க, பரவாயில்ல, சொல்லுங்க. வருது. முதலாவது தொழிற்பாட்டு செலவுகளை ஏற்றுக்கொள்கிறேன். சரி, அடுத்தது அந்த ஊழிய செலவு எல்லாம் குறையுது. ஊழிய செலவுகள். அடுத்தது மேம்பட்ட உற்பத்தி திறன். கிரேட். 3வது. 4வது அர்ப்பணிப்புட வேலை செய்வாங்க. அடுத்து குறைக்கப்பட்ட புரள்வு. 5. இங்க உண்மையில என்ன பிரச்சனை என்றால், எல்லாவற்றுக்கும் சேர்த்து ஒரு கூட்டு எழுவாய ஒன்றை கொடுத்துட்டு, ஒரு கலெக்டிவ் சப்ஜெக்ட் ஒன்றை கொடுத்துட்டு குறைந்தமை என்று முடிக்கிறார். சரிதானே? குறைந்தமை என்று முடிக்கிற போது பயன்பாட்டு கிரியங்களும் பணியிடத்துடன் தொடர்புடைய செலவுகளும், அது அங்க வருகிற மற்றும் என்கிறது பயன்பாட்டு கிரியங்களும் பணியிடத்துடன் தொடர்புடைய செலவுகளும், ஓவர் டைம் அண்ட் டிராவலிங் சம்பந்தப்பட்ட ஊழிய செலவுகள், மேலதிக நேரம் மற்றும் போக்குவரத்து கொடுப்பனவுடன் தொடர்புடைய ஊழிய செலவுகள், குறைந்தமை. இந்த குறைந்தமை என்பதுதான் இங்க பயனில்லை. விளங்குதாராமா? குறைந்தமை என்பதுதான் எங்க தொடங்குறார் எழுவாய? அந்த பயன்பாட்டு கிரியம்ங்கிற இடத்துல இங்க தொடங்குறார். பயன்பாட்டு கிரியங்களும் பணியிடத்தோடு தொடர்புடைய தொழிற்பாட்டு செலவுகளும். அந்த மற்றும் என்பதை நான் உம்மண்டும் வாசிச்சேன்னா, பயன்பாட்டு கிரியங்கள் மற்றும் பணியிடத்துடன் தொடர்புடைய தொழிற்பாட்டு செலவுகள். அதை தனியா எடுக்கலாயனண்டா அதுக்கு என்ன நடந்த என்று பயனுள்ள தெரியல எங்களுக்கு. தெரியல இல்ல, குறைந்ததா அல்லது ஏதோ என்ன அப்படி ஒன்றும் சொல்ல இல்லை. அப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து பொது பயனிலையாக இங்க குறைந்தமை என்று தருகிறார். நாங்கள் பார்க்கணும், பயன்பாட்டு கிரியங்களும் பணியிடத்தோடு தொடர்புடைய தொழிற்பாட்டு செலவுகளும், மேலதிக நேரம் மற்றும் போக்குவரத்து கொடுப்பனவுடன் தொடர்புடைய ஊழிய செலவுகளும் குறைந்தமை. அப்ப சுருக்கம், செலவுகள் குறைந்தமை. சரிதானே? செலவுகள் குறைவடையுது. பயன்பாட்டு கிரியம்,
பயன்பாட்டுக்குரிய வேண்டாம், மேச, கதிரை, கரண்ட், தண்ணி, இந்த மாதிரியான செலவெல்லாம் இருந்தானே பயன்பாட்டுக்குரிய. பணியிடத்தோடு தொடர்புடைய தொழிற்பாட்டு செலவுகள், அந்த வேலை செய்கிற இடத்துல சில ஃபங்க்ஷனுக்கு செலவாகும் தானே, செயற்படுவதற்கு, கூட்டுறது, என்ன வாஷ்ரூம் கழுவுறது, இந்த மாதிரி எல்லாம் கணக்கு செலவுகள் வரும். அந்த செலவுகள் ஓவர் டைம், இங்கே ஆஃபீஸில் வந்து சைன் பண்ணி வேலை செய்த ஓவர் டைம் கொடுக்கணும். அதோட சில ட்ராவலிங் கிளைம் கொடுக்கணும், போக்குவரத்து கொடுப்பனவுகள், எல்லாத்தோடும் தொடர்புடைய அந்த மேலே சொல்லப்பட்ட எல்லாவற்றோடும் தொடர்புடைய ஊழிய செலவுகள் குறைந்தமை. முதலாவது விஷயம் ஊழிய செலவுகள் குறைந்தமை. அடுத்தது உற்பத்தி திறன் மேம்பட்டது. உற்பத்தி திறன் குறைந்த செலவோட நிறைந்த சேவை, உற்பத்தி திறன் மேம்பட்டது. அர்ப்பணிப்பு, அதுக்கு எழுவாய் நிலையெல்லாம் பார்க்குறீங்களே, அர்ப்பணிப்புங்கிறது ஒரு விஷயம்தான். நாலாவது குறைக்கப்பட்ட பொருள். என்ன குறைக்கப்பட்ட பொருள் தெரியுமா பிள்ளைகளுக்கு? அது டேர்னிங் என்று சொல்லுவாங்க. அதாவது ஆபீஸர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி மாறி வேலைக்கு போறது, இங்கே அது நடக்காது. குறைக்கப்பட்ட பொருள். சரியா? எத்தனை நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கு இவருக்கு? 4 நன்மைகள். இப்ப புரியுதா எப்படி எண்ணி கண்டுபிடிக்கிறோம்? சரியா? இப்படி வாசிக்க நாங்க பழக வேணும். நான் நடுக சொல்றது, பிள்ளைகள் சந்தோஷமா படிக்கணும், கஷ்டப்பட்டு எல்லாம் படிக்க தேவையில்லை. சரிதானே? ரொம்ப சந்தோஷமா படிக்க வேணும். மற்றது எது தந்தாலும் நமக்கு விளங்காதது எதுவும் இல்லை. வேறு மொழி அது வேற. என்னுடைய தாய்மொழியில சங்க பாடல்ல இருந்தா வேறு, எழுத்துல தந்த உரைநடையில தந்தா நமக்கு விளங்காததுண்டு எதுவும் இல்லை. அப்ப இங்க சாராம்சமா சொல்ல போறீங்க? சாராம்சம் எனக்கு சொல்லக்கூடிய பிள்ளை ஒரு ஆள் சொல்லுங்க. ஊழியர் பார்வையிலும் தொழில் வழங்குனர் நோக்குகையிலும் வீட்டில் இருந்து பணியாற்றுதலில் நன்மை உள்ளது. பல நன்மைகள் உள்ளது என்று எழுதணுமோ உள்ளன என்று எழுதணுமோ? உள்ளன. பல நன்மைகள் எழுவாய் பன்மையில இருந்தால் பயனுள்ள பன்மையில இருக்கவும். சரிதானே? வீட்டில் இருந்து பணியாற்றுதல் ஊழியர் பார்வையிலும் தொழில் வழங்குனர் பார்வையிலும் பல்வேறு நன்மைகளை கொண்டுள்ளது. ஏன் கொண்டுள்ளது எழுதுகிறோம்? எழுவாய் என்ன போட்டு நாங்கள்? வீட்டில் இருந்து பணியாற்றுதல். ஒருமையோ பெண்மையோ? ஆகவே வீட்டில் இருந்து பணியாற்றுதல் என்கிறது எழுவாயாக கொண்டால், வீட்டில் இருந்து பணியாற்றுதல் ஊழியர் பார்வையிலும் தொழில் வழங்குனர் பார்வையிலும் பல்வேறு நன்மைகளை கொண்டுள்ளது. பிள்ளைகள் புரியுதாடா? சந்தோஷமா இருக்கா? விளங்குதா? முதலாக சொல்லுங்க. நான் படிப்பிக்கிறது எல்லாம் இல்லை, நான் அடிக்கடி சொல்ற மாதிரி உங்களோட சேர்ந்து சும்மா அகற்றுறது. சரியா? அதை புரிந்து கொண்டா சரி. புரியுதா? பிரயோசனமா? ஓம் சார், நாங்க இதுவரைக்கும் அந்த என்ன சொல்ற அடைமொழி அதுகளை வெட்டி விட்டுட்டு தான் சுருக்கம் எழுதுற அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன். தெரியாது இவ்வளவு இருக்கண்டு. சொல்லுங்க சபியா. இவ்வளவு நாளும் அந்த அடைமொழி அது இதெல்லாம் வெட்டி விட்டு போட்டு சேர்த்தலுறேன்னு தான் நினைச்சிட்டு இருந்த சுருக்கம்ங்கிறது. என் மகள் ஒன்று சொல்றேன், உங்களுக்கு தானே சுருக்கமே, அது எல்லாம் வெட்டி சுருக்கத்தை தான் தருவான்னு சுருக்கம் எழுத சொல்லி. அந்த ஓஎல் எழுதுன மாதிரி அடைமொழி எல்லாத்தையும் வெட்டுகிறது. கத்தரிக்காய், வாழைக்காய், பயற்றங்காய், பாவக்காய், புடலங்காய், கரட், பீட்ரூட் மற்றும் கோவா ஆண்டு தந்தா ஒற்றை வார்த்தையில மரக்கறி என்று எழுதுறது. அந்த நுட்பம் எல்லாம் இங்க விரிவுவிக்கிறார் அவன். அதெல்லாம் போட்டு உங்களுக்கு சுருக்கம் எழுதுறதுக்கு தாரதே ஒரு சுருக்கமாத்தான் இருக்கு. சரி, அது எல்லாம் அது பழைய கதைகள். ஓஎல் எக்ஸாமா? அது ஓஎலோட படிச்சது சார், அங்கால இல்லையா? தான் அதோட மொழி. சரியா? இல்ல, உண்மையாக நாங்கள் இப்படி வாசிக்க பழகினோம் என்றாலும்னா மிக ஆழமான கருத்து பார்வை கொண்டு வரும். ஒரு ஆழமா வேறு கொண்டு வரும். எந்த பகுதியை தந்தாலும் எங்களுக்கு அதை கொஞ்சம் ரசிச்சு வாசிக்கிறது. பாருங்க எப்படி கட்டமைச்சிருக்க அந்த ஸ்ட்ரக்சரை. நான் சொன்ன மாதிரி அந்த உரைப்பகுதியை பார்க்கிற போது தேன்கூடு மாதிரியாக மனசுக்குள்ள தோன்றும். என்னோட கருத்தை மேலே அப்படியே சொல்லிட்டானே, கீழே ஏன் தேவையில்லாம மிரட்டுறான் என்கிற மாதிரியான தோற்றம் வரும். இதுல பிள்ளைகள் ஒவ்வொரு உரைப்பகுதியும் நீங்கள் நம்புவீங்களோ தெரியாது, நான் கிட்டத்தட்ட 35 உரைப்பகுதியை எடுத்துத்தான் 10 உரைப்பகுதியை செலக்ட் பண்ணுது. ஏன்னா ஒவ்வொரு உரைப்பகுதியையும் எடுக்கிற போது ஓகே இதுல சொல்லப்படுறது திறன் பிள்ளைகள் கற்றுக்கொண்டிருப்பாங்களே, அப்ப ஏன் அதே மாதிரியான இன்னொரு பந்தியை போடுவானோ, ஓகே அதை டிலீட் பண்ணுவோம் பண்ணு என்று சொல்லி இப்படி டிலீட் பண்ணித்தான் இந்த பேப்பரை செட் பண்ற. சும்மா ஏதோ பேருக்கு ஒரு 10 பந்தியை போட்டுட்டு அப்படி செய்வோம் என்று சொல்லி இல்லை. உங்களுக்கு இன்னொன்று சொல்ல வேணும், இன்றைக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய நாளாவிய சேவை பரீட்சைகள்ல குறிப்பா இலங்கை நிர்வாக சேவை இந்த மாதிரியான ஓதேகன் சேவை எக்ஸாமில் ஒரு காலத்துல
இன்றைக்கு ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாக தமிழ் மொழி மூலமான ஆக்களின் மிகப்பெரிய பலவீனமாக கருதப்பட்டது கிரகித்தல். கிரகித்தல் என்கிறது தமிழ் மொழியும் இலக்கியமும் என்பதாக கருதி கன பேர் படிப்பிச்சாங்க. நான் இந்த பாடத்தை படிப்பிக்க வந்தபோது பல பேர் தமிழ்ல எம்பில் முடிச்சார்கள், தமிழ்ல பிஹெச்டி முடிச்சாக்களுடைய அபிப்பிராயம் இருந்தது. பல பேர் பகிரங்கமாக எழுதினாங்க, தமிழ் தெரியாத ஒரு ஆள் தமிழ் படிப்பிக்க வந்திருக்கிறார், மிகப்பெரிய அனர்த்தம் நடக்க போகுது. சரிதானே? அப்போ அந்த அனர்த்தம் தான் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறபடி. தமிழ் தெரியாத ஒரு ஆள் தமிழ் படிப்பிக்க வந்திருக்கிறாரு. சுருக்கம் படிப்பிக்கிறதாக இருந்தால் அவர் தமிழ்ல எம்ஏ ஆக இருக்க வேணும், அல்ல எம்பில் பிஹெச்டி ஆக இருக்க வேணும். உண்மையில நான் தமிழ் சார்ந்த, எனக்கும் தமிழுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. என்னுடைய டிகிரி மேனேஜ்மெண்ட். சரிதானே? அதை விட சைக்காலஜி அந்த மாதிரி இருக்கே தவிர எனக்கும் தமிழுக்கும் பெரிய சம்பந்தம் இல்லை. நீங்க எல்லாம் என்னோட தமிழ்ல கட்டிக்காரன். அதனாலதான் நான் உங்கள்கிட்ட சிலது கேட்கறது. நீங்க என்ன திருப்பி கேள்வி கேட்டா கேட்கக்கூடாது என்று சொல்றது அதுக்காக. சரியா? ஓகே. அப்ப ஒரு சின்ன பிரேக் ஒன்று எடுத்துக்கொண்டு இப்போது 4:50 4:51 4:56 நான் உங்களோட பேச தொடங்குவேன். ஒரு 5 நிமிஷம் எழும்பி உங்களை ரிலாக்ஸ் பண்ணி கொண்டு ஓடிவா. சரி பிள்ளைகள், நான் தொடர்ந்து பேசுவோம். அப்போ ஒரு விஷயம் யோசிங்க. இந்த இப்படி சொல்லப்படுற இதுக்கு வெவ்வேறு பெயர்கள் எல்லாம் வழங்கப்படுகிறது. மொழியாற்றல் என்று சொல்றாங்க, கிரகித்தல் என்று சொல்றாங்க, ஆக்கபூர்வமான பகுப்பாய்வு திறன் அப்படின்னு சொல்றாங்க. இதை விட பொது நிர்வாகம் தொடர்பான விடய ஆய்வு என்று வெவ்வேறு பெயர்கள் எல்லாம் அழைக்கப்படுது. ஆனால் இந்த பரீட்சையில இந்த வினாத்தாளை ஏன் வச்சிருக்காங்க என்கிறத புரிந்து கொண்டால் உங்களுக்கு படிக்கிறது எளிதாகும். இப்ப நீங்க எல்லாம் அரசாங்க சேவையில போயிட்டு ஒரு பதவியில இருக்க போறீங்க. அந்த பதவிக்கு தானே நீங்க போட்டி போடுறீங்க. இப்போ ஒரு கிராம அலுவலராக போக போறீங்க, அல்லது ஒரு பதிவாளராக போக போறீங்க, இல்லைங்க நிர்வாக சேவையில ஒரு ஏஜியா போக போறீங்க. இப்படியாக அரசாங்க சேவையில் ஒரு பதவிக்கு போனா உங்களுக்கு வெவ்வேறு துறைகள்ல இருந்து கடிதம் பெறும். சுகாதாரத்துறையில இருந்து டெங்கு ஒழிப்பு சம்பந்தமா கடிதம் அனுப்புவாங்க. அதே போல பிரதேச சபையில இருந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சம்பந்தமா கடிதம் அனுப்புவாங்க. டிஎஸ் ஆபீஸ்ல இருந்து நிர்வாக நடைமுறை சம்பந்தமா கடிதம் அனுப்புவாங்க. இப்படியே ஒவ்வொரு இடங்கள்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு கடிதங்கள், அறிக்கைகள், சுற்று நிறுவனங்கள் போன்றவை எல்லாம் வரும். அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் அவர் என்ன நினைச்சு எழுதினாரோ அதுல இருந்து மாறுபடாமல், அவர் ஏதோ சொல்ல நீங்க வேறு ஏதோ ஒன்றை விளங்கி கொள்ளாமல் சரியாக விளங்கிக் கொள்ளக்கூடிய வல்லமை உங்கள்கிட்ட இருக்குது என்று பார்க்கறதுக்காகத்தான் இந்த பேப்பர் வச்சிருக்கிறோம். சரிதானே? இது ஜிஎஸ் எக்ஸாமுக்கு மட்டுமல்ல. ஜிஎஸ் என்றது ஒரு செகண்ட் லெவல் ஆபீசர்ஸுக்குரியது. ஃபர்ஸ்ட் லெவல் என்றது இந்த டிரைவர், அலுவலக உதவியாளர், அந்த மாதிரியான ஆட்கள். நீங்க ஒரு செகண்ட் லெவல் ஆபீசர்ஸ். இது மட்டும் இல்லை, மிக உயர்ந்த பதவியாக இருக்கக்கூடிய இலங்கையின் சுப்ரீம் சர்வீஸ் என்று சொல்லப்படுற இலங்கை நிர்வாக சேவை, எஸ்எல்ஏஎஸ். இந்த எஸ்எல்ஏஎஸ் என்றா என்னன்னு தெரியணும். பின்னுக்கு இருக்கிற ஏஎஸ் விடுங்க, முன்னுக்கு இருக்கிறது எஸ்எல். எஸ்எல் என்ற ஸ்ரீலங்கா. சரிதானே? இதே மாதிரியான ஒரு பதவி தான் இந்தியாவில் இருக்கிற ஐஏஎஸ். இந்த படங்கள்ல வரும் ஐஏஎஸ் என்று சொல்லி, ஏஎஸ் என்றது பின்னுக்கு இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். அந்த ஸ்ரீலங்கா, இந்தியா மட்டும்தான் முன்னுக்கு இருக்கிற எழுத்தால மாறும். அந்த மாதிரியான இலங்கையின் மிக உயர்ந்த பதவி எஸ்எல்ஏஎஸ் என்றது. அப்ப அதுக்கு ஆட்சேர்ப்பு செய்யறது கூட முதலாவதா 2 பரீட்சை வைப்பாங்க. ஐக்கியூவும் இந்த கிரகித்தல். ஐக்கியூ கிரகித்தல் என்றது ஒரு நுழைச்சி இல்லை, ஒரு அறிவு இல்லை, ஒரு ஸ்கில், ஒரு திறன் சார்ந்த. அந்த திறன் சார்ந்த 2 போட்டி பரீட்சைகளையும் அவங்க பாஸ் பண்ணி உரிய புள்ளிகளை பெற்றதுக்கு பிறகுதான் நுழைச்சோட சம்பந்தப்பட்ட எக்ஸாம் வைப்பாங்க. சரியா? அப்ப நீங்க பார்த்துக்கொள்ளோடும் இந்த விஷயம் ஒரு ஸ்கில் பிள்ளைகள், வெறுமனே இந்த பரீட்சைக்கு மட்டும் இல்லை. நான் நம்புகிறேன் என்னுடைய பிள்ளைகள் இனிமேல் ஒரு புத்தகத்தை வாசிக்கிற போது இவ்வளவு காலமும் வாசித்ததை விட வேற மாதிரி வாசிப்பாங்க. என்னுடைய பிள்ளைகள் கடந்த இறுதியாக நடந்த இலங்கை நிர்வாக சேவை, நான் சொன்ன எஸ்எல்ஏஎஸ், சரிதானே, 11 பிள்ளைகள் சித்தி அடைந்தார். அப்ப நான் இலங்கையில ஒரு பெரிய பயிற்சி நிலையம், அந்த எஸ்எல்ஏஎஸ் ஆக்களுக்கு அக்கவுண்ட் ஆக்களுக்கு எல்லாம் பயிற்சி கொடுக்குற ஒரு நிலையம் சிறிதா, நான் அப்போது அங்கே இருந்தேன். அந்த 11 பிள்ளைகளும் என்னோட சேர்ந்து படம் எடுக்க வரணும்னு சொல்லி படம் எல்லாம் எடுத்தாங்க. அப்போ எனக்கு அந்த பிள்ளைகள் சொன்னது, சார் பரீட்சை மண்டபத்தில் ஒரு பந்தியை வாசிக்கிற போது நீங்கள் எங்களோட சேர்ந்து வாசிச்சீங்க. சரி, நாங்கள் இப்போது இந்த உரைப்பகுதியை சேர்ந்து வாசிக்கலாம்.
என்று சொல்லி போட்டு நீங்கள் வாசிப்பீங்க தானே சார் ஆன்லைன்ல. அது மாதிரியாக நீங்கள் எங்களோட சேர்ந்து வாசிக்கிறது எங்களுடைய காதில் கேட்டது. எங்களுக்கு அந்த உரைப்பகுதி மிக தெளிவாக விளங்கியது என்று சொல்லி சரிதானே. ஆகக்கூடிய புள்ளி 86 புள்ளி என்ற பிள்ளைகள் எடுத்திருக்கு. இதுவரைக்கும் கிரகித்தல் புள்ளி அந்த வினாத்தாளுக்கு பெற்றுக்கொள்ள விட அதிகூடிய புள்ளி 86. அதே என்னுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டார். அதுபோல இந்த ஜிஎஸ் எக்ஸாம்லையும் எந்த பிள்ளைகள் 2 பேர் படிப்பிக்கிறாங்க. அது அப்ரோஸ் சரி சிராஜ் சரி, அவங்க தங்களோட கடமையை சிறப்பாக செய்வாங்க. என்ன விட அவங்க எல்லாம் கட்டிக்கார பிள்ளைகள். அது வேற ஜென்ரல் நாலேஜோ ஐக்கியூவோ அற்புதமாக சொல்லி தருவாங்க. அதை நீங்கள் படித்து கொள்ளுங்க. இந்த பாடம் நானும் நீங்களும் சேர்ந்து நான் சொல்லுகிறது போல அலற்றுறது தான் சரிதானே. இதுன்ற பலன் என்னென்று எக்ஸாம் கோலில் பேப்பரை பார்க்க உங்களுக்கு விடும். அப்படி படித்து கொள்வோம். ரெக்கார்டில் சொல்றது வராததும் பாவப்பட்ட அந்த ஆத்மாக்களுக்கும் இது போய் சேர வேணும். சரி, இப்போ நாங்கள் 6வது உரைப்பகுதியை வாசிப்போம். இன்றைக்கு 10 முடிக்கலாமோ என்று யோசிச்சது சாத்தியம் இல்லை. இல்லாவிட்டா பரவாயில்ல, அடுத்து வர நாங்கள் ரொம்ப ஆறுதலாக தானே படிக்கிறது. என்ன ஸ்லோ கோச் தானே நாங்கள் படித்துக் கொள்வோம். ஆனால் எக்ஸாமில் மட்டும் நாம் எக்ஸ்பிரஸ் கோச்சாக இருக்கு. இங்கே எவ்வளவுக்கு எவ்வளவு மெதுவாக படித்துக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பரீட்சையில் நாங்கள் அதிவேகமுடையவர்களாக இருப்போம். இதுதான் என்ற பிள்ளைகளுக்கு நான் செய்யக்கூடிய உதவி. சரி, அதை விட்டு நீங்கள் தருகிற ஒரு மாத கொடுப்பனவு 1000 ரூபான்றது உங்களுக்கு நான் ஆக குறைஞ்சது 12 நாள் வகுப்படுத்த வச்சு கொடுங்களே. 12 நாள் வகுப்படுத்தால் உங்களோட வீட்டை வந்து வகுப்படுக்கிறேன் என்று வச்சு கொடுங்க. உங்களுடைய வீட்டுக்கு வந்து நான் வகுப்படுக்கிறேன். இந்த விஷயத்த வந்து வீட்டில் சொல்லித்தாரேன். வீட்டை வந்தவொன்னு ஒரு டீ கொடுப்பீங்க தானே. ஒரு டீயுடைய பெறுமதி எவ்வளவு? சாதாரணமாக 100 ரூபாய் என்ன கடையில். 12 நாளம் வந்தால் உங்களுக்கு படிப்பிக்கக்கூடிய கட்டணம் இல்லை. எனக்கு டீ தாரதுக்கு உங்களுக்கு 1200 ரூபா செலவாகும். சரி, அதில் எல்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு 1000 ரூபா செலவாகும் வைப்போமே. அந்த டீ காசை மட்டும்தான் உங்கள்கிட்ட வாங்கப்படுது. நான் அவங்க பிள்ளைகளுக்கு சொன்னேன், அவ்வளவு போதும். முதல்ல இதை குறைய போட்டிருந்தாங்க, இல்லைடா நிறைய வகுப்பு போடுங்க, அவங்களுக்கு அடுத்த எக்ஸாம் வருது. ஒரு மாதத்தில் குறைஞ்சது 36 மணி நேரம் படிப்பீங்க. வீட்டை போய் படிப்பிச்சா அந்த பிள்ளை டீக்கு தருகிற ஒரு செலவு ஒன்றுக்கு தானே, அந்த காசை மட்டும் கட்டணமாக வாங்கி கொடுங்க என்று சொல்லி அதுதான் கட்டணம் தீர்மானிக்கப்பட்ட முறை. அதையும் சொல்ல வேணும். சரிதானே. இங்கே கற்பித்தல் என்பதற்கான கட்டணம் இல்லை. உங்களோட வீட்டை வந்து படிப்பிக்கிறீங்க. இப்போ நீங்கள் எல்லாம் வீட்டை தானே இருக்கிறீங்க. படுத்திருந்து எல்லாம் படிக்கிறார்கள் இருக்கிறாங்க. படுத்திருந்து உருண்டு படிக்கிறார்கள். கீழே படுத்திருந்த காலத்துக்கு மேலே வச்சு படிக்கிறார்கள். இந்த டீம் இல்லாத டைம் ஒரு டீக்குரிய காசு மட்டும்தான் பெற்றுக்கொள்ளப்படும். காசை மட்டும் முக்கியம் இல்லை. இப்போ என்னுடைய யூடியூப் சேனலுக்கு போனீங்கன்னா தெரியும், அதில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்து கொள்ளையிலும். அது வரையறுக்கப்படாமல் திறந்து விடப்பட்டிருக்கு. சரி, ஓகே, செஷனுக்குள்ளே போவோம். வாசிப்போம். 6வது உரைப்பகுதி நானும் நீங்களும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். COVID-19 நோய் தொற்றுடன் தொடர்பான பயணம் மீதான கட்டுப்பாடுகள் மற்றும் பௌதீக இடைவெளி தேவைப்பாடுகள் என்பவற்றின் காரணமாக பெரும்பாலான வேலைத்தளங்களினாலும் கல்வி நிலையங்களினாலும் பின்பற்றப்பட்ட, குறிப்பாக வீட்டிலிருந்து பணியாற்றுதல், வீட்டிலிருந்து கல்வி பயிலுதல் என்பவற்றின் கீழ் தொலைத்தொடர்பூட்டல் உட்கட்டமைப்பு இன்றியமையாத வகிபாகத்தினை ஆற்றியமையினால் தொலைத்தொடர்பூட்டல் நடவடிக்கைகள் 2019 பதிவு செய்யப்பட்ட 17.2% கொண்ட வளர்ச்சியை விட 2020 15.4% கொண்ட உயர்ந்த வளர்ச்சியினை கொண்டிருந்தது. இதில் பிள்ளைகள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சிருங்க. இந்த 17.2 என்பதில் ஒரு தவறு இருக்கு. அது 7.2 என்று எடுத்துக்கொள்ளுங்க. 17.2 அல்ல, அதை வெட்டி விடுங்க. 7.2% கொண்ட வளர்ச்சியை விட 2024 15.4% கொண்ட உயர்ந்த வளர்ச்சியை கொண்டது. திருப்பி கொஞ்சம் வாசிப்போமே. யாரோ ஒரு பிள்ளை மெசேஜ் போட்டுக்கிறாங்க, என்ன என்று பார்ப்போம். யூடியூப் சேனல் லிங்க் நான் குரூப்பில் போட்டு விடுவேன். பிள்ளைகளை அவசரப்பட தேவையில்லை. ரொம்ப அவசரமில்லாம இப்போ இவ்வளவு படிப்போம். சரிதானே. நான் நேரம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் சொல்லித் தருவேன். சரி, COVID-19 நோய் தொற்றுடன் தொடர்பான பயணம் மீதான கட்டுப்பாடுகள் மற்றும் பௌதீக இடைவெளி தேவைப்பாடுகள் என்பவற்றின் காரணமாக
பெரும்பாலான வேலைத்தளங்களினாலும் கல்வி நிறுவனங்களாலும் பின்பற்றப்பட்ட குறிப்பாக வீட்டில் இருந்து பணியாற்றுதல், வீட்டில் இருந்து கல்வி பயிலுதல் என்பவற்றின் கீழ் தொலைத்தொடர்பூட்டல் உட்கட்டமைப்பு இன்றியமையாத வகிபாகத்தினை ஆற்றியமையினால் தொலைத்தொடர்பூட்டல் நடவடிக்கைகள் 2019 பதிவு செய்யப்பட்ட 7.2% கொண்ட வளர்ச்சியை விட 2020 15.4% கொண்ட உயர்ந்த வளர்ச்சியை கொண்டிருந்தது. இந்த வளமையான கேள்விதான் கேட்க போறேன். இது எழுதினவர் ஏன் எழுதினார்? சபியா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, புதுசா யாரும் வராங்களோன்னு பார்ப்போம். இல்லைன்னா உங்களுக்கு இதுவரைக்கும் பதில் சொல்லாத பிள்ளைகள். ரேவதி பல தடவை வந்தீங்க, நான் பிள்ளைகிட்ட கேட்கல. கதையுங்க ரேவதி. தர்மி ஆஃப்ல இருங்க. ரேவதி கதைங்க. தொலைத்தொடர் கூட்டல் நடவடிக்கையின் வளர்ச்சியை குறிப்பிடுறதுக்காக தொலைத்தொடர் நடவடிக்கையின் வளர்ச்சியை குறிப்பிடுவது என்பது நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விட கொஞ்சம் முழுமையா சொல்லுங்களே. தொலைத்தொடர் கூட்டல் அந்த தொலைத்தொடர்பு மக்கள் மத்தியில இப்ப இருக்கிற வகிப்பாகும் அதிகம்ங்கிறத குறிப்பிடுறது. நுஷ்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இவங்களோட ரேவதியோட பேசிட்டு வரேன். ரேவதி சொல்லுங்க. தொலைத்தொடர்பூட்டல் நடவடிக்கையினுடைய விருத்தி என்பது சரி, அந்த கால வர்த்தமானத்தோட சொல்லுங்களே. ரியா வெயிட் பண்ணுங்க. ரிஸ்லா வெயிட். உச்ச வளர்ச்சியை காட்டு தொலைத்தொடர்பூட்ட நடவடிக்கையில ஆரம்ப காலத்துல இருந்ததை விட இப்ப உச்ச வளர்ச்சி. சரி, ஓகே. தர்மி பேசுங்க. சார் என்னண்டா சார், கோவிட் காலத்துல சார் கோவிட் தொற்று ஒரு பாதக நிலைமையா இருந்த போதிலும் தொழில்நுட்ப உட்கட்டமைப்புல ஏற்பட்ட வளர்ச்சிய சொல்றத நோக்கமாக கொண்டு என்னத்துக்குமான தொடர்பை சொல்றாரு ஒரு ஆசிரியர். 2 விடயங்களுக்கு இடையிலான தொடர்பை பேசுகிறார் ஒரு ஆசிரியர். அந்த 2 விடயமும் சொல்லுங்க. வளர்ச்சி வீதம் 2019 2020 இருந்த வளர்ச்சி வீதத்தை காட்டுறாரு சார். 19 20 எப்படி மாறுதுன்னு சொல்றது சரி. சொல்றார். ஓகே, வெயிட் பண்ணுங்க. தர்மி பண்ணுங்க. ரிஸ்லா வாங்கம்மா. COVID-19 நோய் தொற்றோட இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை ஒப்பிட்டு சொல்ற வர. COVID-19 என்னத்தோட ஒப்புறாரு? COVID-19 அந்த நோய் தொற்றோட இந்த தொழில்நுட்பங்கள வளர்ச்சி எப்படி இருந்தது? நான் சொல்றேன். டிபாசனா சரியா பேர் உச்சரிக்கலாமா? கோவிட் தொற்று கட்டுப்படுத்துறதுக்காக கட்டுப்படுத்துறதுக்காக இடைவெளியை குறைப்பதற்காக பயன்படுத்தக்குள்ள இந்த தொழில்நுட்ப வசதியை மூலம்தான் அவர்கள் அதிக அளவு பயன் அடைஞ்சிருக்காங்க என்றதை குறிப்பிடுறது. அதால தொழில்நுட்ப வசதி பயன்பாடு அதிகரிச்சிக்கு. எல்லோருடைய மைக்கையும் ஓன் பண்ணிட்டேன். டிபாசனா மட்டும் ஒன் பண்ணுங்க. ஒன் பண்ணிட்டு என்னுடைய கேள்விக்கு வாங்க. இங்க ஒன்றிலிருந்து ஒன்று பின்தொடர்கின்ற நிகழ்வுகள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, அதுக்கு பிறகு இன்னொன்று, அதுக்கு பிறகு இன்னொன்று என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த தொடர்பு எனக்கு ஒரு விளங்கப்படுத்தி. வேலைத்தளங்களும் நிறுவனங்கள் அந்த வீட்டில் பணியாற்றுறது, வீட்டில இருந்து கல்வி பயில்ற அந்த இதுகள் வளர்ச்சி என்னன்னா வீட்டில இருந்து அவங்க தொழில்நுட்ப வசதியை பயன்படுத்தி கொஞ்சம் கவனிங்க. வீட்டில் இருந்து பணியாற்றுதல், வீட்டில் இருந்து கல்வி பயிலுதல் ஏன் வந்தது? என்னடா அவங்க இது கோவிட் தொற்று கட்டுப்படுத்துறதுக்காக வெளியேறாம அதை கட்டுப்படுத்துற தொடர்பு பகுதிகள் இடைவெளிய கட்டுப்படுத்தினாங்க. அதால சார். சொல்லுங்க சார். என்னண்டா சார், ஒன்று கொண்டான தொடர்பு எப்படி காட்டி கொண்டிருக்காருன்னு சொன்னா, முதலாவது கோவிட் தொற்று உருவாகுனது சார். அதற்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கையான அந்த வேலைத்தளங்கள்லயும் கல்வி நிறுவனங்கள்லயும் கட்டுப்பாட்டு நடவடிக்கையாக வீட்டிலிருந்து வேலை செய்யறதும் கல்வி கற்கிறதையும் கொண்டு வராங்க சார். இதன் காரணமாக அடுத்தது தொழில்நுட்ப தொடர்பூட்டல் உட்கட்டமைப்புல விருத்தி ஏற்படுது சார். அடுத்தது இந்த விருத்தி 2019 எப்படி இருந்தது, 2020 எப்படி இருந்தது வளர்ச்சி வீதத்தை காட்டுறாரு சார்.
கிரேட் கிரேட் கிரேட். ரெஸ்ட்லா பேசுங்க, பிள்ளைங்க எங்க எடுப்போம். இப்ப அவங்க சொல்ல வந்ததை தான் சார் நான் சொல்ல வந்தேன். COVID-19 நோய் தொற்றை கட்டுப்படுத்துறதுக்காக அவங்க செஞ்ச சில மேற்கொள்ளப்பட்ட சில நடவடிக்கைகளால தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து 2019 விட 2020 ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை அடைஞ்சிக்குது அப்படின்றத காட்டிக்கிறாங்க. சரி ரெஸ்ட்லா, எத்தனை படிமுறை இங்க இருக்கு? சாரி சார், என்னது? எத்தனை படிமுறை இங்க இருக்கு? எத்தனை ஸ்டெப்? 2 சார். என்னன்னு சொல்லுங்க. ஒன்று வந்து வேலைத்தலங்கள்லயும் நிறுவனங்கள்லயும் பின்பற்றப்பட்டது சார். அதுதான் சார். ரெண்டாவது வந்து வீட்டில் இருந்து பணியாற்றுதலும் அந்த தொழில் தொடர்புகளை பயன்படுத்துதலும். ஓகே கிரேட். வேற யார் இதை விட சிறப்பா பார்த்து சொல்ல போறாக்கள்? எதிர்பார்ப்போமே யாராவது பிள்ளைகள் வருவாங்க. ரிஸ்லா சொன்னதை விட நான் சிறப்பா சொல்லுவேன் என்று சொல்லி புதுசா யாராவது வாங்களே பார்ப்போமே. டிபாசனா பேசலாமா? இல்லையா? ஓகே. பானு